ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மடிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேளேந்தும் மங்கையர் கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. இன்றைய தினம் ஆச்சரியமாக அனத்தியன காலம் ஆரம்பித்திருக்கிறது. அதை அடியொத்தி அனத்தியன காலமும் அத்தியன உற்சவமும் அப்படின்ற தலைப்பிலே இப்போ ஒரு உபன்யாசம். பொதுவா அத்தியனம் அப்படின்னா கத்துக்கிறது, அபியாசம், லேர்னிங் அப்படின்னு அர்த்தமாறுது. அனத்தியனம் அப்படின்னா கத்துக்கூடாது, எதுவும் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அபியாசம் பண்ணக்கூடாது. அனத்தியன காலம் அப்படின்னா எதுவும் கற்றுக்கொள்ளக்கூடாத காலம், அபியாசம் பண்ணக்கூடாத காலம் அப்படின்னு அர்த்தமாறுது. பொதுவா வேதத்திற்கு மாசம் பட்சத்துக்கு பட்சம் அனத்தியன காலம் உண்டு. பிரதமையில சொல்றது இல்லை, அஷ்டமியில சொல்றது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் வேதத்துக்கு சில நாள்கள்ல அத்தியனம் பண்றது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு வேதமே சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நித்தியப்படி அவாளுடைய அனுஷ்டானத்துல சொல்லக்கூடிய பிரம்ம யஜ்ஞத்துல சொல்ற வேத பாகம் எல்லாம் சொல்றது உண்டு. கோவில்ல வேத பாராயணம் நடக்கும், ஆத்துல பெருமாள் திருவாராதனம் பண்றச்ச வேத மந்திரங்கள்லாம் சொல்றது உண்டு. அப்ப என்ன அனத்தியனம் அப்படின்னா, புதுசா வேதம் கத்துக்கிற குழந்தைகள் புதுசா வேதம் கத்துக்க கூடாது, புதுசா வேதம் சொல்லி கொடுக்க கூடாது, அல்லது கத்துண்ட வேதத்தை நெட்ரு பண்றது, ஆவர்த்தி பண்றது, பிராக்டிஸ் பண்றதுன்றது கூடாது. அப்போ ஆபீஸ் போறவாளுக்கெல்லாம் சண்டே லீவுன்னு சொல்ற மாதிரி இந்த அனத்தியன திதிகள் எல்லாம் அத்தியனம் பண்ற பாடசாலை குழந்தைகளுக்கு எல்லாம் லீவ் விடுவா. அதே மாதிரியாக தமிழ் மறைன்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்திற்கும் ஒரு அனத்தியன காலம் உண்டு. அந்த அனத்தியன காலம் இன்று ஆரம்பித்திருக்கிறது. இதுல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, திவ்ய பிரபந்தத்தை புதுசாக கற்றுக்கொள்வது கூடாது, கற்பிப்பது கூடாது. கோவில்ல எம்பெருமானுடையதான அத்தியன உற்சவம் நடக்கிற சமயம் தவிர மற்ற சமயத்திலே ஆத்திலையும் சரி கோவில்லையும் சரி திவ்ய பிரபந்தம் சேவிக்க கூடாது. சரி, திவ்ய பிரபந்தம் சேவிக்க கூடாதுன்னா அந்த ஸ்தானத்துல என்ன சேவிக்கிறதுன்னா, நம்முடைய சம்பிரதாயப்படி தேசிக பிரபந்தம் சேவிக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இது பொதுவா அனத்தியன காலத்திலே பண்ணக்கூடியதான விஷயம். ஆழ்வார்கள் காலத்துக்கு முன்னால வரைக்கும் அத்தியன உற்சவம் அப்படின்னா அது வேதத்துக்கு மட்டுமே தான் இருந்துட்டு. பெருமாளுக்கு எத்தனையோ உற்சவங்கள் நடக்கிறது. அதுல முக்கியமான உற்சவம் அப்படின்னு பார்த்தா, எல்லா உற்சவங்களை காட்டிலும் முக்கியமான உற்சவம் ஆகம சாஸ்திரம் சொல்றபடி பிரம்மோற்சவம் தான் பிரதானம்னு சொல்றக்கு. பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் பலவித வாகனங்களிலே எழுந்தருளி எல்லா விதமான பக்தாலையும் ரட்சிக்கக்கூடியதான அனுகிரகிக்கக்கூடியதான உற்சவமாக இருக்கிறபடினாலே அந்த உற்சவம் பிரதானம். பிரம்மோற்சவத்துக்கு ஏதான ஒரு தடங்கள் வர்றதுன்னா மற்ற உற்சவங்களை குறைத்து கொண்டாவது பிரம்மோற்சவத்தை நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிருக்கு ஆகமத்திலே. அது புரியும்படியா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஸ்ரீரங்கத்திலே பெரிய திருநாள்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, அதை ஒட்டி வரக்கூடியதான 22 நாள் அத்தியனோற்சவம் ரொம்ப பிரதானமான உற்சவம். அத்தியனோற்சவம்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான் ஞாபகத்துக்கு வருது நமக்கெல்லாம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்திலே தை மாசம் பூவதி திருநாள்னு சொல்லி பிரம்மோற்சவம் வரும். மாசி மாசம் திருப்பள்ளியோட திருநாள்னு இன்னொரு பிரம்மோற்சவம் வரும். பங்குனி மாசம் ஆதி பிரம்மோற்சவம்னு இன்னொரு பிரம்மோற்சவம் வரும். சித்திர மாசம் விருப்பன் திருநாள் அப்படின்னு இன்னொரு பிரம்மோற்சவம். ஆக நம்பெருமாளுக்கு வருஷத்துல 4 பிரம்மோற்சவம். இந்த தை மாசம் வரக்கூடிய பூபதி திருநாள் உற்சவம் இருக்கு பாருங்க, அந்த 10 நாள் உற்சவம் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 ராப்பத்து இதோட கிளாஷ் ஆறாப்புல இருந்தா, வைகுண்ட ஏகாதசியவே ஒரு மாசம் முன்னாடி கார்த்திகை மாசத்துக்கு வச்சுப்பா ஸ்ரீரங்கத்துல. அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கிறது உண்டு. எதனால என்ன, ஆகம ரீதியான கோவில்ல பிரம்மோற்சவத்திற்கு பிராதானியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சில உற்சவங்களுக்கு சில சிறப்புகள் உண்டு. உதாரணமா பவித்ரோத்சவம் நடக்கிறது அப்படின்னா வருஷாந்திர பிராயசித்தமா நடக்கிறபடினாலே அந்த உற்சவத்துல சேவிக்கிறவா, கலந்துக்கிறவா, அன்வைக்கிறவா, ஏதான சகாயம் பண்றவா எல்லோருக்கும் அவளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அவளுக்கு ஒரு பவித்திரத்தை ஏற்படுறதுன்றபடினால அந்த உற்சவத்தினுடைய பவித்திரமாம் தன்மை, ஒரு புனிதத்தன்மை கிடைக்கக்கூடியது அந்த உற்சவத்தினுடைய பிராதானியம். அதே மாதிரி அத்தியனோற்சவத்தினுடைய பிராதானியம் என்ன அப்படின்னா, பெருமாள் செவிக்கினிய செஞ்சொல்லான ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை கேட்டு மகிழ்வது,
உத்தம பிரமாணமான வேதத்தை காதார காது குளிர கேட்டு மகிழ்வதுன்னு சொல்லக்கூடியது அத்தியனோற்சவத்தினுடைய பெருமை. வேதத்தை சொன்னால் பெருமாளுக்கும் ஆனந்தம். யாரெல்லாம் வேதம் இருக்கு, பெருமாள்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஒத்துண்டிருக்கோமோ ஆஸ்திகால் பாகவதால், அவளுக்கும் ஆனந்தம். அதனால பெருமாளுக்கும் ஆனந்தம், நமக்கும் ஆனந்தம். அதனால வேத பாராயணம் பண்றோம். அதே மாதிரி ஆழ்வார்கள் அருளி செயலை சேவிக்கிறச்ச பெருமாளுக்கும் ஆனந்தம், நமக்கும் ஆனந்தம். ஆகையினாலே இந்த சம்ஸ்கிருத வேதம் என்ன, தமிழ் வேதம் என்ன, இது ரெண்டுத்தையும் பெருமாள் திருச்செவி சாத்தும்படியாக நாம் சொல்லக்கூடிய உற்சவத்திற்கு அத்தியன உற்சவம் அப்படின்னு பொதுவாக பேரு. அத்தியன உற்சவம் அப்படின்னா எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வேதம் என்ன, பிரபந்தம் என்ன, இதை எம்பெருமான் முன்பே சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதை கேட்டு எம்பெருமான் மகிழறான். சொல்ற போதும் கேட்கிற போதும் நமக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதுன்றது அந்த உற்சவத்தினுடைய பிரதானமான பலன். அந்த அத்தியன உற்சவம் ஆழ்வார்கள் அவதாரம் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் வேதத்துக்கு மட்டும்தான் இருந்தது. என்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோமோ, மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னையிலிருந்து ஆரம்பித்து சரியா 10 நாளைக்கு எம்பெருமானுக்கு அத்தியன உற்சவம்னு நடக்கும். என்ன நடக்கும்னா, தினம் கார்த்தால எம்பெருமான் சன்னதியிலே வேத பாராயணம் நடக்கும். ஆச்சரியமான கிருஷ்ண யஜுர்வேத பாராயணம். அதிலே 80 பிரஷ்னங்கள் உண்டு. ஒரு நாளைக்கு இத்தனை பிரஷ்னம் அப்படின்னு 7 பிரஷ்னம் 8 பிரஷ்னம் அப்படின்னு பிரிச்சு அந்த 10 நாள்ல வேதம் ஒரு ஆவர்த்தி கம்ப்ளீட்டா பெருமாளுக்கு சேவிச்சு முடிப்பா. அப்பேற்பட்டதான உற்சவம் தான் சம்பிரதாயத்திலே நீண்ட நெடுங்காலமா அத்தியன உற்சவம்னு வழங்கப்பட்டு வந்தது. அப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்திலே ஒரு கார்த்திகை மாசம் பௌர்ணமி திதி, நமக்கெல்லாம் திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியதான பண்டிகை வரக்கூடிய நன்னாள். அன்னைக்கு கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம் இருந்தபடியினாலே சுவாமி திருமங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரமும் சேர்ந்த உத்தமமான நன்னாள். அப்போ சுவாமி திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கார். இது திருமங்கையாழ்வாருடையதான காலம். ஸ்ரீரங்கத்துல திருக்கார்த்திகை அன்னைக்கு விசேஷமா பெருமாளுக்கும் உபயநாச்சிமாருக்கும் பெருமாள் கார்த்தால கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியில வந்து ஸ்பந்தன மண்டபத்துல எழுந்தருளி பெருமாளுக்கும் உபயநாச்சிமாருக்கும் விசேஷமா திருக்கார்த்திகை திருநாள் திருமஞ்சனம் நடக்கும். அப்படி திருமஞ்சனம் நடந்து பெருமாளும் தாயாரும் உடல் குளிர உள்ளம் குளிர எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே விசேஷமா அவளுக்கு வேத பாராயணம் பிரபந்த பாராயணம் எல்லாம் பண்ணி ஆச்சரியமா சாத்துப்படி எல்லாம் சாத்தி சர்வாலங்கார பூஷிதாலா பெருமாளும் பிராட்டியும் பட்டு வஸ்திரங்கள் என்ன, திருவாபரணங்கள் என்ன, புஷ்ப மாலைகள் என்ன, இதெல்லாம் சாத்திண்டு ஆச்சரியமா சுகுமாரமான தங்களுடைய அழகை காட்டிக்கொண்டு புறப்பாடு கண்டுருள்வா. அந்த புறப்பாடுன்னு சொல்லக்கூடியது திருமஞ்சனமாகி நேர அப்படியே பெருமாளுடைய மூலஸ்தானத்துக்கு போய் எழுந்துருளிடுவா. திரும்ப சாயங்காலம் 2வது புறப்பாடுன்னு சொல்லக்கூடியது நம்பெருமாள் மாத்திரம் கதிர் அலங்காரம்னு சொல்லக்கூடியதான ஒரு அலங்காரம். அதாவது ஒரு விதமான மூலிகை, தவனம், மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை தரக்கூடிய இலை பச்சைகள்லாம் இருக்க பாருங்க, அது புஷ்பம், இதையெல்லாம் ஒரு ஆர்ச் மாதிரி செட் பண்ணி அதுக்கு நடுவுல பெருமாள் எழுந்தருளி இருக்கும்படியா பெருமாள் வந்து புஷ்ப பல்லக்கில் எழுறாரோன்னு அந்த மாதிரி ஒரு புஷ்ப பிரபைக்கு நடுவுல பெருமாள் எழுந்தருளும்படியான ஒரு சேவை தான் இந்த கதிர் பச்சை அலங்காரம்னு சொல்லக்கூடியதான சேவை. அந்த சேவையில பெருமாள் எழுந்தருள்வர். எழுந்தருளி ஆரியபடால் வாசலுக்கு வெளியில வருவர். வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்தின் வழியாக எழுந்தருளி ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி முன்னாலே வந்து நின்று ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு வெளியில இருந்து சேவை சாதித்து ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வாசல்ல ஒரு கற்பூரஹாரத்தி மங்களஹாரத்தி ஆகி அதுக்கப்புறம் பெருமாள் அப்படியே ஆச்சரியமா மணல் வெளிய பிரதட்சணம் பண்ணிண்டு பாஷகாரர் சன்னதி முன்னாடி இருக்கக்கூடிய வழியா வந்து ஆரியபடால் வாசலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய கார்த்திகை கோபுர வாசல்னு சொல்லக்கூடிய கோபுர வாசல் இருக்கு பாருங்க, அங்க சொக்கப்பனை ஏத்தி வச்சிருப்பா. சொக்கப்பனை ஏத்துறதுக்கு சித்தமா வச்சிருப்பா. அந்த சொக்கப்பனைய பெருமாள் எரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள எழுந்துருள்வர். இது வருஷா வருஷம் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல நடக்கக்கூடியதான உற்சவம். இது ஆனா விட்டு பெருமாள் உள்ள எழுந்தருளி திரு கைத்தல சேவையாகும். நம்பெருமாளுக்கு வருஷத்துல 2 நாள் திருக்கைத்தல சேவை. ஒன்னு ராப்பத்திலே பராங்குஷ நாயகியா நம்மாழ்வார் சேவை சாதிக்கக்கூடிய நன்னாள். என்னைக்குன்னா ராப்பத்து 7ஆம் திருநாள் அன்னைக்கு நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக மாறி ரங்கநாதனை அனுபவிக்கக்கூடிய கங்குளும் பகலும் பாசுர அனுபவத்தன்னைக்கு பராங்குஷ நாயகி திருக்கோலத்திலே, அதாவது நாச்சியார் திருக்கோலத்திலே நம்மாழ்வார் எழுந்தருள அவருக்கு கைத்தல சேவை சாதிப்பது போல நம்பெருமாள் எழுந்தருள்வார் ஆயிரங்கால் மண்டபத்திலே. அத்தை விட்டா கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை அன்னைக்கு ராத்திரி களியனுக்காக கைத்தல சேவை நடக்கிறது. இப்படி நம்பெருமாளை கைத்தல சேவையில சேவிக்கணும்னா வருஷத்துல 2 நாள் தான் சேவிக்க முடியும். அது ஒரு ஆச்சரியமான உற்சவம். இப்ப திருக்கார்த்திகைக்கு முக்கியமா என்ன பிரதானம் ஸ்ரீரங்கத்திலேன்னா இந்த கதிர் அலங்காரத்திலே பெருமாள் எழுந்தருளக்கூடிய புறப்பாடு வருஷத்துல 1 நாள் அன்னைக்கு மட்டும்தான்.
அதே மாதிரி பெருமாள் கைத்தலத்துல எழுந்துள்ளக்கூடியதான சேவை வருஷத்துல 2 நாள், அதுல இது ஒரு நாள் அப்படின்றது விசேஷம். இதெல்லாம் ஸ்ரீரங்கத்துல திருக்கார்த்திகை அன்னைக்கு நடக்கக்கூடியதான உற்சவ கிரமங்கள். அந்த மாதிரி நடக்கிறச்ச பெருமாள் கதிரலங்கார புறப்பாட்டுல தாயார் சன்னதிகள்லாம் போயிட்டு வந்து கார்த்திகை கோபுர வாசல்ல சொக்கப்பனை எல்லாம் எரிச்சுட்டு ஆரியபடால் வாசலுக்குள்ள நுழையிற சமயத்துல சுவாமி திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா முதல் முறையா தன்னுடைய திருநெடுந்தாண்டகம்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை அப்போதான் அருளி செய்திருக்கிறார். அப்போதான் இந்த பாசுரங்களை எல்லாம் எழுதினார் திருமங்கையாழ்வார். எழுதின பாசுரங்களை பெருமாள் முன்னாலே விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு ஆச்சரியமா கையில தாளத்தை வச்சுண்டு திருநெடுந்தாண்டக பாசுரங்களை எல்லாம் இசையோட கூட பெருமாள் திருமுன்பே பாடுகிறார். அந்த 30 பாசுரங்கள் அப்படியே ஆனந்தமா அடிவயத்துல இருந்து தொண்டை எடுத்து எம்பெருமான் காது கேட்டு குளிரும்படியா பாடுறார். கண்ணுல ஜலம் தாரதாரையா வருது, அனுபவிச்சுட்டு பாடுறார் திருமங்கையாழ்வார். நம்பெருமாள் கேட்டார் அந்த பாசுரங்களை எல்லாம். இந்த மாதிரியான ஒரு பாசுரத்தை சொன்னா அப்படி உடம்பெல்லாம் நடுங்கிறது, மனசு அப்படி குளிர்றது, என் மனசை நீ டச் பண்ணிட்டேன்னு சொல்லும்படியான ஒரு ஆச்சரியமான பாசுரத்தை நான் இப்பதான் காதால கேட்கிறேன். நீ அருளி செய்த பாசுரங்கள் கூட இதுவரைக்கும் திருநெடுந்தாண்டக மாட்டமா இருந்ததில்லை. திருநெடுந்தாண்டகம் அப்படின்னாலே எனக்கு ஒரு உற்சாகம் வருதுன்னா அத்தனை ஆச்சரியமான பொருள் நிறைந்ததா, ஓசை நயத்தோடு கூடியதா, பாடுற செய்ய காதுக்கு இனிமையானதா, என்னை மகிழ்விப்பதாக இருக்கிறது இந்த திருநெடுந்தாண்டகம்னு சொல்லக்கூடிய பாசுரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்பெருமாள் திருமங்கையாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணினார். ஆனா விட்டு திருமங்கையாழ்வார் என்ன பண்ணினார், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாசரியம் என்ன, இந்த 4 பிரபந்தங்களையும் கூட ராகத்தோட கூட தேவகானத்திலே பண்ணமைத்து நம்பெருமாள் முன்னாடி பாடி அனுபவிச்சுருந்தார். இப்படி திருவாய்மொழியில அப்படி வாயை திறந்து திருவாய்மொழி பாசுரம் 1 சேவிக்க ஆரம்பிச்சாரானா திருமங்கை ஆழ்வார் இந்த உலகத்துல இருக்க மாட்டார். அடுத்த க்ஷணம் ஆழ்வார் திருநகரிக்கு நம்மாழ்வார் காலத்துக்கு அவர் மனசு போயிடும், இல்லைன்னா வைகுண்டத்துக்கு மனசு போயிடும். அத்தனை தூரம் திருவாய்மொழியில ஆழங்கால் பட்டவா இருக்க முடியும்னா அது திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான். எப்படின்னா இப்போ லோகத்திலே தமிழ் புலவர், ஹிந்தி பண்டிட்டு, சம்ஸ்கிருத வித்வான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஏதானும் ஒரு சாஸ்திரத்திலே ஏதானும் ஒரு புஸ்தகத்திலே புலம இருக்கிறவால புலவர்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன பேருன்னா இருந்தமிழ் நூல் புலவன் பேரு. திருமங்கை ஆழ்வாருக்கு இருந்தமிழ் நூல் புலவன் அப்படின்னு பேரு. இருந்தமிழ் நூல் அப்படின்னா என்னன்னா பெரிய தமிழ் நூல்னு அர்த்தம். சுவாமி மொட்டையா பெரிய தமிழ் நூல்னு சொன்னா எது அப்படின்னா அந்த பெரிய தமிழ் நூல்னு சொன்னது திருவாய்மொழி. எப்படி அது திருவாய்மொழின்னு சொல்றாங்க அப்படின்னா திருவாய்மொழியில நம்மாழ்வாரே சாதிக்கிறார், என் நெஞ்சத்துள் இருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து அப்படின்னு தன்னுடைய திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல் பெரிய தமிழ் நூல். அதாவது இந்த நூலிலே இருக்கக்கூடியதான உத்தமமான விஷயங்கள் உலகத்திலே வேற எந்த தமிழ் நூலிலும் இல்லை என்று சொல்லும்படியான உத்தமமான பெரிய நூல். என்ன காரணம்னா அப்படியே வேதத்தை தமிழ்படுத்தினர். வேதம் தமிழ் செய்த மாறனானபடியினாலே வேதோ கிலோ தர்ம மூலம்னு சாஸ்திரம் சொன்னது போல லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தர்மங்களுக்கும் பரம பிரமாணமானது, மூலமானது, வேறானது எதுன்னா வேதம் தான். அந்த வேதத்தை அப்படியே தமிழ்படுத்தி இருக்கார். அதுவும் சுவாமி தேசிகன் காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டுன்னு சொன்ன ரீதியிலே அல்ப சுகங்களை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் சாஸ்வத ஆனந்தமான மோட்சத்தை விதிக்கக்கூடிய உத்தமமான விஷயங்களை மட்டுமே நிரப்பி இடப்பட்டதான தமிழ்மறை. அதனால ஒரு பக்கம் பார்த்தா சம்ஸ்கிருத வேதத்துக்கு சமானம்னு சொன்னாலும் அதை காட்டிலும் ஒருபடி ஜாஸ்தியோன்னு கூட அபிமானிக்கும்படியான விஷயம். காரணம் என்னன்னா காமியமான விஷயங்களை பிரதானமா சொல்லாம மோட்சத்தை பிரதானமாக சொல்லி இருக்கிறபடினாலே அது உத்தமமானது அப்படின்னு அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த தமிழ்மறை எப்பேற்பட்ட நூல் அப்படின்னா இருந்தமிழ் நூல். உலகத்திலே இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய தமிழ் நூல் வரல, இனிமேலும் வரப்போறதில்லைன்னு அர்த்தம். அப்படின்னு தன்னுடைய திருவாய்மொழிக்கு சுவாமி நம்மாழ்வாரே அப்படி ஒரு பெயர் சூட்டுறார். அப்படின்னா அது அப்படியே திருமங்கை ஆழ்வார் திருச்சிங்கவேள் குன்றம்னு சொல்லக்கூடிய அகோபிலம் பாசுரத்திலே கடைசி பாட்டு முடிக்கிறச்ச இருந்தமிழ் நூல் புலவன் மங்கையாளன் மண்ணு சீர் கலிகன்றி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அதாவது சுவாமி நான் தமிழ் பண்டிட்டு, சுவாமி நான் சம்ஸ்கிருத வித்வான், சுவாமி நான் இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றது போல திருமங்கை ஆழ்வார் தன்னை மாறுதட்டிக்கிறார். என்னன்னு சொல்லி மாறுதட்டிக்கிறார் அப்படின்னா இருந்தமிழ் நூல் புலவன் அப்படின்னு திருவாய்மொழியிலே நான் புலவன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்லிக்கிறார். இவரும் இருந்தமிழ்னு தான் சொன்னார், அவரும் இருந்தமிழ்னு தான் சொன்னார். அப்படின்னா வியாக்கியானத்திலே நம்மாழ்வாராலே சொல்லப்பட்ட இருந்தமிழ் அப்படின்னு இருந்தமிழ் நூல் மொழிந்துன்னு சொல்லி இருந்தா எது இருந்தமிழ் நூல்னு ஒரு கேள்வி வரும். இருந்தமிழ் நூல் இவை மொழிந்துன்னு திருவாய்மொழியில சொன்னபடினாலே அந்த திருவாய்மொழியே இருந்தமிழ் நூல் அப்படின்னு நம்மாழ்வாரே தெளிவா தெரிவிச்சுட்டார்.
அந்த இருந்தமிழ் நூலிலே புலமை வாய்ந்த புலவன்னு தன்னை சொல்லிக் கொண்டபடியினாலே இவர் திருவாய்மொழியிலே புலவராகிறார் அப்படின்னு அர்த்தமாறுது. எப்போ பாரு நம்மாழ்வாருடைய பாசுரங்களையே சேவித்துக் கொண்டு அந்த அர்த்தத்திலே ஆழ்ந்து கொண்டு நம்மாழ்வாருக்கு என்னென்ன பாவம் எல்லாம் ஏற்பட்டதோ அதெல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கு ஏற்படுறது அந்த பாசுரத்தை சேவிக்கிறச்ச. நாமளானா பாசுரத்தை சேவிச்சுட்டே போறோம், நம்மளால முடியறது. 1 மணி நேரத்துக்கு 100 பாசுரம் சேவிக்க சொன்னா கூட நாம சேவிச்சு விடுறோம். ஏன்னா நமக்கு அனுபவம் கிடையாது. ஆழ்வார் பாடினார், அதை பார்த்து அப்படியே வாசிச்சுட்டு போறோம், நியூஸ் வாசிக்கிறாப்புல வாசிச்சுட்டு போறோம், நம்மளால முடியறது. ஆனால் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சொன்னாரானா உடனே மயக்கம் போட்டுறார், ஒரு பாசுரத்தை சொன்னாரானா அழுதுன்னு இருக்கார், இன்னொரு பாசுரத்தை சொன்னாரானா மூர்ச்சி ஆயிடுறார், திடீர்னு எழுந்துட்டு இன்னொரு பாசுரத்தை சொன்னாரானா தானா சிரிக்கிறார். பாக்குறவா என்ன இப்படி மாறி மாறி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, என்னமோ ஆயிடுத்து இவருக்குன்னு சொல்லி விஸ்மயிக்கும்படியா அல்லது பரிகாசம் பண்ணும்படியாக இருக்கிறது திருமங்கை ஆழ்வாருடைய நிலைமை. அத்தனை தூரம் நம்மாழ்வாருடைய அருள் செயல்களில் ஈடுபட்டு வந்தார் திருமங்கை ஆழ்வார். அதனால தான் அருளி செய்த திருநெடுந்தாண்டகத்தை பாடி முடிச்சா விட்டு தேவகானத்தினாலே பண்ணமைத்துக் கொண்டு ஆச்சரியமா நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் பாடினார். நம்பெருமாள் அதையும் கேட்டு அனுபவிச்சார். அனுபவிச்சுட்டு ஒரு நிமிஷம் திருமங்கை ஆழ்வாருடைய முகத்தை பார்த்தார். ஆழ்வீர், உம்முடைய முகத்தை பார்த்தா ஏதோ வார்த்தை சொல்வது போல தெரிகிறது, என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறீங்கோ, ஆனா தயங்குறீங்கோ, தயக்க வேண்டாம், என்ன வேணாலும் கேளுங்கோ அப்படின்னு நம்பெருமாள் சொல்ல, சுவாமி ஒன்னும் இல்ல, உன் திருவடிகளில் சரணாகதி பண்ணியாச்சு, நீ எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு சித்தமா காத்துன்னு இருக்க, இதுக்கு மேல எனக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு கிடையாது, நான் என்ன கேட்க போறேன் உன்னண்ட. இருந்தாலும் என் மனசுல ஒரு ஆசை உண்டு, என்னன்னா சடகோபனுடைய பாசுரங்களுக்கு வேதசாமியம் தர வேணும். நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு வேதத்துக்கு என்னென்ன மரியாதையெல்லாம் இந்த உலகத்திலே உண்டோ அது மொத்தம் தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சுவாமி சம்ஸ்கிருத வேதத்தை அப்படியே நம்மாழ்வார் தமிழ்படுத்தினார். ரிக்யஜு சாம அதர்வணம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களை திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களாக மாத்தினர். அப்போ 4 வேதத்துக்கு 4 பிரபந்தம் சரியா போயிடுத்து. அப்போ சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வேதமே தமிழ்ல சொல்லியிருக்காரு இவர். அப்புறம் இன்னும் என்ன வேத சாமியம் வேணும், வேதத்துக்கு சமானமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, வேதத்துக்கு அனத்தியன காலம், சொல்லக்கூடாத திதிகள்னு சிலதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இதுக்கும் அனத்தியன காலம் வேணும். ஒண்ணு, வேதத்துக்குன்னு தனியா உற்சவம் பண்ணிக்கிறேன். டெய்லி வேதம் கேட்டாலும் வேத மந்திரம் இல்லாம திருவாராதனம் கிடையாது, வேத மந்திரம் இல்லாம உற்சவம் கிடையாது, வேத பாராயணம் இல்லாம புறப்பாடு கிடையாது, வேத பாராயணம் இல்லாம ஹோமம் கிடையாது அப்படின்னு வேத சம்பந்தம் இல்லாம கோவில்ல எதுவுமே நடக்கலைன்னாலும், எல்லாம் வேத சம்பந்தத்தோடயே நடந்தாலும் உட்கார்ந்து அந்த வேதத்தை முழுசா கேட்கறதுக்குன்னே ஒரு உற்சவம் பண்ணிக்கிறையோ இல்லையோ, என்ன பேர் அதற்கு? அத்தியனோற்சவம்னு பேரு. அதே மாதிரி தமிழ் மறையான நம்மாழ்வாருடைய பாசுரங்களை கேட்பதற்கும் நீ ஒரு உற்சவம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அதுக்கு அத்தியன உற்சவம்னு பேர் வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி வேத கோஷ்டி சேவிச்சுண்டு வரவாளுக்கு எப்படி சடாரி சாட்சி மரியாதை பண்ணி அவளை எல்லாரும் விழுந்து சேவிக்கிறாளோ, அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சேவிக்கிறவாளுக்கும் சடாரி சாட்சி மரியாதை பண்ணணும், அவளும் கோஷ்டியில வரச்ச எல்லோரும் விழுந்து சேவிக்கணும். ஆக அருளி செயல், குறிப்பா நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களை நீ காதால கேட்கறதுக்காக ஒரு உற்சவம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். உடனே நம்பெருமாள் யோசிச்சார், ரொம்ப உத்தமமான விஷயமாச்சே, நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிரீத்தியாச்சே, நம்மாழ்வார் நம்மளையும் தானே பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் உனக்கு ஏதான வேணா கேளு அப்படின்னு சொன்னா தனக்குன்னு எதையும் கேட்காம நம்மாழ்வார் விஷயமா அருளி செயல்கள் விஷயமா ஒரு வரம் கேட்கிறாரு. இந்த மாதிரி தன்னலம் இல்லாமல் தனக்குன்னு எதையும் கேட்காம மற்றவாளுக்காக வரம் கேட்கிறவாளுக்குன்னா நம்ம அபயப்பிரதானம் பண்ணணும். அதனால உடனே தந்தோம் அப்படின்னுட்டு சடகோபனுடைய பாசுரங்களுக்கு வேதசாமியம் தந்தோம். வேதத்துக்கு என்னென்ன பெருமையெல்லாம் உலகத்தில் உண்டோ அத்தனை பெருமைகளையும் நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு தந்தோம் அப்படின்னுட்டார். சரி, அப்படின்னா வேதத்தை முழுசா கேட்கறதுக்கு அத்தியனோத்சவம்னு பண்ணிக்கிறானோ இல்லையோ, அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரங்களை கேட்கறதுக்கும் ஒரு உற்சவம் பண்ணிக்கணும். அத வேற ஒரு நாள் உற்சவமா பண்ணினா வேதம் வேற இது வேறன்னு ஆயிடும். அதனால வேதத்துக்கு எப்ப உற்சவம் நடக்கிறதோ அதே சமயத்துல இதையும் பெருமாள் கேட்கணும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் வேத பாராயணம் நடக்கணும், இன்னொரு பக்கம் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் சேவிக்கிறது நடக்கணும். ஆனா பெருமாள் என்ன பண்ணுவார், இதை ஒரு காதால கேட்டு இருப்பார், அதை ஒரு காதால கேட்டு இருப்பார். ஒரே சமயத்துல ரெண்டையும் கேட்கறதுனால இதை ரசிக்கிறதா அதை ரசிக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால வேதம் காலங்காலமா எப்படி சேவிச்சுட்டு இருக்கா அத்தியனோற்சவத்துலன்னா, கார்த்தால ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ள முடிச்சுடுவா. அப்ப திருவாய்மொழிய சாயங்காலம் ஆரம்பித்து ராத்திரிக்குள்ள முடிச்சுடணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சுண்டு, அதுக்கு அத்தியனோற்சவம்னு சம்ஸ்கிருதத்துல பேர் சொல்றது போல தமிழ்ல திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு நம்மாழ்வாரை கொண்டு உற்சவம் பண்ணணும்னு திருமங்கை ஆழ்வார் ஒரு முடிவு பண்ணினார். இதை நம்பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சார். நம்பெருமாளும் சரின்னு அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டார்.
ஆனாவிட்டு ஒரு பனை ஓலையில ஸ்ரீமுகப்பட்டயம் அல்லது திருமுகப்பட்டயம்னு பேரு. அப்படின்னா என்னன்னா, இப்ப பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் யாருக்கான ஒரு சிபாரிசு லெட்டர் எல்லாம் கொடுக்கறச்ச இந்த லெட்டரு, அந்த கார்டு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி பெரியவா சின்னவாளுக்கு ஒரு ஆர்டர், ஒரு கட்டளையை நியமிக்கிறச்ச அதுக்கு திருமுகப்பட்டயம் அப்படின்னு சொல்லுவா. சின்னவா பெரியவாளுக்கு லெட்டர் எழுதுறத விண்ணப்பம்னு சொல்றது. இப்ப அடியன் ஆச்சாரியனுக்கு அடியன் ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா இது தாசனுடைய விண்ணப்பம், மேல தாசஸ்ய விஜ்ஞாபனம் அல்லது அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு தலைப்பு போட்டு எழுதணும். ஆனா சுவாமி கிட்டே இருந்து நமக்கு ஒண்ணு வருதுன்னா இங்கு ஸ்ரீமத் ஆச்சாரியருடைய ஸ்ரீமுகம், ஸ்ரீமுகப்பட்டயம், திருமுகப்பட்டயம், ஸ்ரீமத் அழகிசிங்கருடைய ஸ்ரீமுகம், ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுகம் அப்படின்னு ஸ்ரீமுகம்னு வரும். அந்த மாதிரி நம்பெருமாளுடைய ஆணையை நம்மாழ்வாருக்கு கொண்டு சேர்ப்பிக்கணும். நம்மாழ்வாரை விட நம்பெருமாள் பெரியவர். அதனால திருமுகப்பட்டயம் அல்லது ஸ்ரீமுகப்பட்டயம் அப்படின்னு தலைப்பு வைத்து ஒரு பண ஓலையில நாம் பிரார்த்தித்து கொண்டபடி நம்பெருமாள் சடகோபனுடைய தமிழ் பாசுரங்களுக்கெல்லாம் வேத சாமியத்தை அருளி செய்வதாக திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். அதனாலே வேதத்துக்கு சமானமாக நம்மாழ்வாருடைய பாசுரங்களை காது கொடுத்து கேட்பதற்காக உற்சவம் நடத்தி கொள்ள தீர்மானித்திருக்கிறார். இதற்காக ஆழ்வார் திருநகரியிலிருந்து சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி இந்த உற்சவத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து திரும்ப ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருள வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீரங்கநாதனுடைய சேனாபதி ஆழ்வான் நியமனம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து ஒரு ஓலை அனுப்பினார். இது எப்படின்னா, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவாள்லாம் அவ இன்னொருத்தருக்கு லெட்டர் எழுதுறச்ச அவளுடைய செக்ரட்டரி, பிஏ அந்த மாதிரி இருக்கிறவா யாரானும் லெட்டர் எழுதிட்டு கீழே ஆஸ் பர் ஆர்டர் அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுவா. அந்த மாதிரி நம்பெருமாளுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை விஸ்வக்சேனர் பண்றார். பொதுவா எந்த பெருமாளா இருந்தாலும் அவளுடைய காரியத்தை சேன முதலியார் பண்றார். பண்ணிட்டு பெருமாள் நியமன படிக்கு இப்ப ஐசிங்கர் ஆண்டவன் கிட்ட இருந்தெல்லாம் ஏதானும் ஸ்ரீமுகம் வந்ததுன்னா இந்த படிக்கு ஸ்ரீ நியமனம் அப்படின்னு போட்டு ஸ்ரீகாரியத்தோட பேர் போடுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி எழுதிட்டு ஸ்ரீரங்கநாதனுடைய சேனாபதி ஆழ்வான் நியமனம் அப்படின்னு கையெழுத்து போட்டு அந்த ஓலையை கொடுத்தா. அந்த ஓலையை திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணினார், விஸ்வக்சேனர் கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்பெருமாள் திருவடிகளை சமர்ப்பித்து நம்பெருமாளுடைய அனுமதியை கேட்கிறார். ஆழ்வார் அழிச்சுட்டு வரத்துக்கு நம்ம ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் இருக்கக்கூடிய கைங்கரியவரா சில பேர் அனுப்பி ஆழ்வாரை ஏழை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்க நம்பெருமாள் சரி அப்படியே ஆறுதுன்னு நியமனம் கொடுக்க திருமங்கை ஆழ்வார் அந்த ஓலை எடுத்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவாலோடு கூட அவளை வழி அனுப்பி வைக்கிறார். அவ ஸ்ரீரங்கத்திலிருந்து கார்த்திகை திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பித்து நடந்தே ஆழ்வார் திருநகரிக்கு போய் ஆழ்வார் திருநகரியிலே ஆதிநாத பெருமாள் சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்புலி ஆழ்வார் அடியிலே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இடத்துக்கு போய் நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம், ஸ்ரீரங்கநாதனுடைய சேனாபதி ஆழ்வானுடைய நியமனமான ஸ்ரீமுக பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். திருமங்கை ஆழ்வாருடைய பிரார்த்தனையின்படி சுவாமி நம்பெருமாள் உங்களுடைய திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களுக்கு உற்சவம் நடத்தி கொள்வதாக திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். தேவர் எழுந்தருளி இந்த உற்சவத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு இவெல்லாம் கோஷ்டியா போய் நம்மாழ்வாரை சேவிச்சு நம்மாழ்வாரை பிரார்த்திக்கிறா. நம்மாழ்வார் எந்த ரங்கநாதனை நாயிகா பாவத்திலே அனுபவித்து ரங்கநாதன் ஒரு நிமிஷம் வரமாட்டானா, எனக்கு சேவை சாதிக்க மாட்டானா, நான் ரங்கநாதனை சேர்த்து கட்டிக்க மாட்டேனா, ரங்கநாதன் என் கை பற்ற மாட்டானா, ரங்கநாதன் திருவடிகள் எனக்கு மோட்சம் கிடைக்காதான்னு எல்லாம் ஏங்கி கங்குளும் பகலும் பதிகத்திலே அனுபவித்தாரோ அந்த ரங்கநாதன் தன்னை வர சொல்லி ஒரு ஓலை அனுப்பி இருக்கிறானேன்னு அத்தனை சந்தோஷம் நம்மாழ்வாருக்கு. எழுந்துட்டார், அந்த ஓலையை வாங்கி வாசிச்சு பார்த்தார், கண்ணில் ஒத்தின்ட்டார். பெருமாள் கிட்ட இருந்து எந்த பிரசாதம் வந்தாலும் அதை தலையில தரிக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. தீர்த்தம் சாட்டா தலையில புரோட்சிச்சுக்கிறது, பிரசாதம் ஏதானும் சாட்டா கூட கையெல்லாம் ஆக்கிக்காம லேசா பட்டும் படாம அப்படியே உருட்டி வாயில போட்டுண்டு அந்த கையை அப்படியே லேசா கை மேல உரசிண்டு தலை மேல தேய்க்கிறாப்புல பாவிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. பாஷ்யகார காலத்துல ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல பெருமாள் வம்சம் பண்ண பிரசாதத்தை விநியோகம் பண்ணலாம். அப்போ பாஷ்யகாருடைய ஒரு சிஷ்யர் என்ன பண்ணார், பிரசாதம் சாட்டா விட்டு எங்கேயோ போனாராம். எங்கடா போறேன்னு சுவாமி கேட்க, நான் போய் கையெல்லாம் வர போறேன் அப்படின்னா, பிரசாதம் சாட்டா கையெல்லாமலாமோ அப்படின்னா எச்சலா எடுத்தோம்னா எச்சலா ஆகிற மாதிரி யார் ஒண்ணு சாப்பிட சொன்னா, தீர்த்தம் எப்படி எச்ச பண்ணாம சாப்பிடுறோமோ அந்த மாதிரி பிரசாதத்தை எச்ச பண்ணாம சாப்பிடணும். பெருமாள் தீர்த்தம் சாட்டா கையெலம்ப வேண்டாம், வாய் கொப்பளிக்க வேண்டாம். அதே மாதிரி பெருமாளுடைய பிரசாதத்தை எச்ச பண்ணாம தூக்கி போட்டுண்டா அப்பவும் கையெலம்ப வேண்டாம், வாய் கொப்பளிக்க வேண்டாம் சாஸ்திரம் இருக்கிறச்ச உன்னை யார் எச்ச பண்ணி சாப்பிட சொன்னது அப்படின்னு கேட்கிறார். ஆகையினாலே பெருமாளுடையதான பிரசாதம் எதுவாக இருந்தாலும் தலையில தேய்ச்சிக்கிறது, தலையில சூடிக்கிறது அப்படின்னு ஒரு பாவம் உண்டு. அந்த மாதிரி இந்த ஓலையை கூட பெருமாள் பிரசாதமா நினைச்சுட்டு நம்மாழ்வார் என்ன பண்ணார், கண்ணில் ஒத்திண்டு நம்மாழ்வார் எப்பவும் கிருஷ்ண நாட்டமா தலையில கொண்டை போட்டு இருப்பார். அந்த கொண்டையில தாழை மடல பெண்கள் தலையில சொருவிக்கிற மாதிரி எடுத்து சொருவிண்டாராம். இதை எங்க சேவிக்கலாம்னா, இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல சுவாமி நம்மாழ்வார் சன்னதியில ராத்திரி நம்பெருமாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு கதிரலங்கார புறப்பாடு எழுதி சொக்கப்பனை எரிச்சு திருக்கைத்தல சேவையாகி மூலஸ்தானத்துல போய் எழுந்துள்ளிடுவார்.
அதுக்கப்புறமா ஸ்ரீமுக பட்டயத்தை நம்மாழ்வார் சன்னதிக்கு ஸ்ரீ வைஷ்ணவால் தான் கொண்டு போவா. அந்த ஸ்ரீமுக பட்டயத்தை என்னென்ன அதுல எழுதியிருக்கோ அதெல்லாம் நம்மாழ்வார் முன்னாடி வாசிப்பா. நம்மாழ்வார் இந்த விஷயத்துல காதுல வாங்கிண்டா விட்டு அந்த ஓலைய நம்மாழ்வார் சன்னதி அர்ச்சகரிடத்திலே கொடுத்தா அவர் அதை வாங்கி நம்மாழ்வாருடைய தலையிலே சுருகுவர். அப்படின்னா பெருமாள் கிட்ட இருந்து வந்த ஓலை கூட எனக்கு பிரசாதம் தலையிலே தான் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு பாவம். இதுல என்ன ஒரு அனுபவம்னா, அத்தியனோற்சவம் முடிகிற வரைக்கும் ஸ்ரீரங்கம் நம்மாழ்வார் உற்சவர் அந்த ஓலையை தலையிலே வச்சுட்டு இருப்பார். என்னைக்கு அத்தியனோற்சவம் முடிஞ்சு திருப்பல்லாண்டு தொடங்குறாலோ அன்னைக்குதான் நம்மாழ்வார் தலையில இருந்து அந்த ஓலையை களைவா. அந்த நாள்ல போனா நம்மாழ்வார் சன்னதியில அந்த அழகை சேவிக்க முடியும். இப்படியா நம்மாழ்வாருக்கு ஆழ்வார் திருநகரியில பிரார்த்தனை போச்சு. நம்மாழ்வார் அந்த ஓலையை வாங்கி கண்ணில் ஒத்திண்டு தலையில சொருகின்றார். நான் வரேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்மாழ்வார் அர்ச்சாவதாரமா இருக்கிறபடினால அவருடைய விக்கிரகத்தை பல்லக்கிலே எழுந்துருள பண்ணி கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் கட்டியம் கூறிக்கொண்டு பெருமாள் புறப்பாடு பண்றாப்புல நம்மாழ்வார தோல்ல இலை பண்ணிட்டு மேலத்தாளத்தோட கூட ஆழ்வார் திருநகரிலிருந்து ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்துக்கு சேர்ந்து சில நாள் நம்மாழ்வார ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் இவாளையெல்லாம் மங்களாசாசனம் பண்ணும்படியா சேவை பண்ணி வச்சுட்டு கரெக்டா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால அத்தியன உற்சவம்னு வேத பாராயணம் நடக்கிறது போல அன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பித்து வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாளைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில தினம் ஒரு திருவாய்மொழி, தினம் ஒரு 100 பாசுரங்கள் சேவிக்கிறது, 10 நாள்ல திருவாய்மொழி பூர்த்தி பண்றது அப்படின்னு திருவாய்மொழி திருநாள் அப்படின்ற பெயர்ல திருமங்கையாழ்வார் ஆரம்பித்து வைத்தார். அந்த 10 நாள் உற்சவம் முடிகிற சமயத்துல 10ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரி திருவாய்மொழி முடிகிற சமயத்துல நம்மாழ்வார் திருவடி தொழல் அப்படின்னு நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போகக்கூடியதான வைபவத்தை ஆழ்வார் திருவடி தொழல்னு ஏற்படுத்தி வச்சார். ஏன் அப்படி ஏற்படுத்தினார் அப்படின்னா, நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் பாடினார். அதுல 4வது பிரபந்தம் திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய பிரபந்தம். அதனால சரம பிரபந்தம், அவர் பாடின கடைசி பிரபந்தம்னு சொல்றது உண்டு. ஏன் கடைசி பிரபந்தம் அப்படின்னா, திருவாய்மொழி பாடிண்டே வந்த நம்மாழ்வார் கடைசியில 10:8 திருப்பேர் நகர்ல அப்ப கூடத்தான் திருவடிகள்ல நான் மோட்சத்துக்கு புறப்பட்டு போறேன்னு இந்த பூலோகத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டார். 10:9 முழுக்க அர்ச்சராதிகத்தை அனுபவம், 10:10 ஸ்ரீவைகுண்ட அனுபவம், முனிய நான்முகனையில ஸ்ரீவைகுண்ட அனுபவம், சூழ்விசும் மணிமுகில்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் அர்ச்சராதிகதியில நடக்கக்கூடியதான வைபோகங்கள். ஆகையினால கடைசியில இந்த பூமியில அவர் பாடினது திருப்பேர் நகர் திவ்யதேசம் தான் அப்படின்னு சொல்றோம். அதனால ஆழ்வார் அங்கே இருந்துதான் மோட்சத்துக்கு போனார்னு சொல்றோம். இப்படி திருவாய்மொழி முடிகிற சமயத்துல ஆழ்வார் மோட்சத்துக்கு போயிட்டாரோன்னு, அதே மாதிரி 10 நாள் திருவாய்மொழி முடிகிற சமயத்துல ஆழ்வார் மோட்சத்துக்கு போகணும், அதை ஒரு உற்சவமா பண்ணணும்னு சொல்லி 10ஆம் நாள் திருவாய்மொழி பூர்த்தியாகிற சமயத்திலே சுவாமி நம்பெருமாளுடைய திருவடிகள்ல நம்மாழ்வார் தலையை வச்சு மோட்சம் புகுவது போன்ற ஆழ்வார் திருவடி தொழல்னு சொல்லக்கூடிய உற்சவத்தோட இந்த அத்தியன உற்சவம் முடியும்படியாக திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா ஏற்பாடு பண்ணி வைத்தார். இதுக்கு அத்தியனோற்சவம் திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு பேரு. இது திருமங்கையாழ்வார் காலத்திலே நடந்து வந்தது. இதே மாதிரி இந்த ஆழ்வார் திருவடி தொழல் முடிஞ்ச உடனே மறுநாள் ஒரு 2 நாள் பெருமாளை சேவிச்சுட்டோ தாயாரெல்லாம் சேவிச்சுட்டோ திரும்ப ஆழ்வார பெருமாளை பிரார்த்திச்சுண்டு அப்படியே பல்லக்கில் எழுந்துருளை பண்ணிட்டு போய் ஆழ்வார் திருநகரில் ஏலை பண்ணிட்டு வந்துடுவா. திரும்ப அடுத்த வருஷம் வரைச்ச திரும்ப ஓலை போகும், திரும்ப ஆழ்வார் வருவார், உற்சவம் நடக்கும், திருவடி தொழலாகும், திரும்ப ஆழ்வார் திருநகரிக்கு போவார். இப்படி பல வருஷங்கள் நடந்துன்றது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல திருமங்கை ஆழ்வாரும் கடைசியில பெருமாள் திருவடிக்கு போற சமயம் கொடுத்தவருக்கு ரங்கநாதன் இடத்துல எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கிறார். உனக்கு இங்க மோட்சம் கிடையாது, நம் தெற்கு வீட்டுக்கு வாரும், அங்கே மோட்சம் தருகிறோம்னு சொன்னார். அவருடைய தெற்கு வீடு எதுன்னா திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான திவதேசம். அங்க வந்தா உனக்கு மோட்சம் தரேன்னு சொல்லவே ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலை திருமோகூர்னு வழியில இருக்கக்கூடிய திவதேசங்களை எல்லாம் பாடிண்டு திருக்குறுங்குடிக்கு போய் சேர்ந்தார். அங்க போனா விட்டு திருமங்கை ஆழ்வாருக்கு மோட்சம். இன்னைக்கும் திருக்குறுங்குடியில அந்த மகேந்திரகிரி பர்வதத்தினுடைய நிழல்ல பெருமாள் சன்னதிக்கு அருகே வயல்வெளியில திருமங்கை ஆழ்வாருடைய விருந்தாவனம்னு சொல்லக்கூடியதான திருவரச நாம சேவிக்க முடிகிறது. அங்கதான் ஆழ்வார் பரம்பதம் போனார். திருமங்கை ஆழ்வார் இருக்கிற வரைக்கும் ஆச்சரியமா இந்த திருவாய்மொழி திருநாள் உற்சவங்கள் நடந்து வந்தது. அவர் காலத்துக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் அப்படியே இந்த உற்சவங்கள்லாம் நடந்துட்டே வந்தது. இப்படியா இந்த திருவாய்மொழி திருநாள் முதலான உற்சவங்கள்லாம் நடந்துட்டு வரவே தமிழ்ல இருக்கிறபடினால வேதத்தினுடைய தாற்பயம் எல்லாம் எல்லோருக்கும் சுலபமா இருக்கிறபடினால சரணாகதி பண்ணிக்கிறது சுலபமா இருக்கிறபடினாலே பூமியில இருக்கக்கூடிய நிறைய பாமர் மக்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலா மாறி சமார்சேன பிரன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு ஆழ்வார்களுடையதான பிரபந்தங்களை அனுபவித்துக் கொண்டு நிறைய பேர் வைஷ்ணவாலா இருந்ததை பொறுக்க முடியாத சைவர்கள் என்ன பண்ணினா ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் பாருங்கோ, அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் வாசிங்கோ, எதுல பார்த்தாலும் எனக்கு மோட்சம் கொடு மோட்சம் கொடு மோட்சம் கொடுன்னு தான் ஆழ்வார்கள் எல்லாம் கேட்கறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் செத்து போகணும், சீக்கிரம் என்ன சாகடிச்சுடு, என்ன உன்னாண்டு அழிச்சுக்கோன்னு கேட்கறா.
ஒரு கோவிலுக்கு போறான் ஒருத்தன் பெருமாளை சேவிக்கிறான்னா என்ன வேண்டுமா யாரா இருந்தாலும், நான் நன்னா இருக்கணும், என் குழந்தைகள் நன்னா இருக்கணும், ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், பணம் வரணும், சந்தோஷமா வாழணும்னு தானே கேட்பா. ஆனா ஆழ்வார்கள் என்ன கேட்கறா பாருங்க, மோட்சம் வேணும்னு கேட்கறா. அதனால இந்த பாசுரங்களை எல்லாம் சொன்னீங்களான்னா நீங்க செத்து போயிடுவீங்க, இவை கொள்ளும் பாடல்கள், இதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி அறிவில்லாத பாமர ஜனங்களுடைய புத்தியை எல்லாம் மயக்கி அவ பிரபந்தமே சேவிக்காதபடிக்கு, அவ சமாசயனமே பண்ணிக்கொள்ளாதபடிக்கு, அவ திருமணிட்டுக்காதபடிக்கு, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்களானா நாயன்மார்கள் பாசுரத்தை பாடல்களை எல்லாம் சொன்னீங்களானா உங்களுக்கு பணம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிற வைஷ்ணவாளை எல்லாம் சைவாளா மாத்திண்டு வந்தா. அப்படி பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல, பிரபந்தம் எங்க எல்லாம் ஓலையில எழுதி வச்சிருக்காலோ அந்த ஓலையில இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் மொத்தத்தையும் எரிச்சுட்டா. உலகத்துல பிரபந்தம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. திருமங்கையாழ்வார் எத்தனை சிரமப்பட்டு அந்த பிரபந்தத்துக்கு வேதசாமியமான உற்சவத்தை எல்லாம் நடத்தி வச்சாரோ அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுது. திருமங்கையாழ்வார் காலத்துக்கு ஒரு 200-300 வருஷம் கழிச்சு பிரபந்தம்னு சொல்றதே வழக்கொழிந்து போயிடுத்து. யாரும் பிரபந்தம் சொல்றதே கிடையாது, எல்லாம் போயிடுத்து. அந்த மாதிரியா இருந்துட்டு வர பல சமயத்துல சில வருஷங்கள் கழித்து சுவாமி ஸ்ரீமன் நாதமுனிகள் அவருடைய அவதார ஸ்தலமான காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரத்திலே பெருமாளை சேவிக்கிறதுக்காக மன்னனார்னு சொல்லக்கூடிய பெருமாள் சன்னதியிலிருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கிறச்ச சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வான் விஷயமான திருவாய்மொழி பதிகத்தை சேவித்துக் கொண்டு வந்தா. நாதமுனிகள் காதுல அது அப்படியே தேன் வந்து பாயறாப்புல பாஞ்சுது. இவ்வளவு ஆச்சரியமான அபூர்வமான வேத விஷயங்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய தமிழ் பாசுரங்கள். இதுல விசேஷம் என்னன்னா, கடைசியில 1020 அப்படின்னு 1000த்துல இந்த 10 பாசுரம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ற பட்சத்துல மத்த 1000 பாசுரங்களும் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அந்த வந்த ஸ்ரீ வைஷ்ணவால கேட்டார், இந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, யார் இந்த பாசுரத்தை எல்லாம் பாடினா 1020 சொல்றீங்களே, மத்த 1000 பாசுரம் எங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறச்ச, அதெல்லாம் தெரியாது சுவாமி, எங்க பெரியவா சொல்லி கொடுத்தா காலங்காலமா இந்த 10 பாசுரத்தை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த 10 பாட்டுல திருக்குடந்தை அப்படின்னு இது கும்பகோணத்துல இருக்கிற பெருமாள் விஷயமான பாசுரம்னு சொன்னபடினால, ஒருவேளை கும்பகோணத்துல இருக்கிற வைஷ்ணவாளுக்கு கோயில் அர்ச்சகாளுக்கு அவளுக்கு வேணா தெரியுமா இருக்கும், நீங்க அங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா, உடனே நாதமுனிகள் இப்படி ஒரு ஆச்சரியமான பிரபந்தம் இருக்குன்னா அந்த 1000 பாசுரத்தையும் முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும்னு அப்பவே அந்த பெருமாளை சேவிச்சு அவருடைய அனுமதி வாங்கிட்டு திருக்குடந்தைக்கு கும்பகோணத்துக்கு வந்துட்டார். வந்து ஆறாவமுதாழ்வான் சன்னதியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவாலை எல்லாம் கேட்கிறார், இந்த 10 பாசுரம் இருக்கு, இன்னும் 1000 பாசுரம் இருக்குன்னு கடைசி பாட்டுல இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா கொடுங்கோல அப்படின்னு கேட்டா, இல்ல சுவாமி இந்த 10 பாசுரம் கூட எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா நம்ம ஆழ்வார்னு சொல்றீங்களே, அவர் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய ஊரு, ஒருவேளை அங்க இருக்கிறவா யாருக்கானும் தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கலாம், நீங்க அங்க போய் கேட்டு பாருங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரிக்கு போறார். அங்க போனா மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்த பராங்குஷதாசர்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி அங்க வந்து அப்ப சுவாமியா இருந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போய், நீங்க தான் நம்ம ஆழ்வார் பக்கத்துல இருந்து அவருக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணி அவர் சொல்ல சொல்ல பிரபந்தங்களை எல்லாம் ஓலையில எழுதி வச்ச மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்தவான்னு சொல்றா. இந்த 10 பாசுரங்கள் இருக்கு, மீதி 1000 பாசுரங்கள் உங்க ஆத்துல இருந்தா கொடுங்கோல அப்படின்னு கேட்கிறார். கேட்டா அவ என்ன சொல்றா, மதுரகவி ஆழ்வாருடைய தத்துவம் என்ன தெரியுமா, அவருக்கு பெருமாள் வேண்டாம், ஆழ்வார் தான் வேணும். ஆகையினால பெருமாள் விஷயமான பாசுரங்கள் கூட எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்ற 10 பாசுரம் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் மேல பாடின கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடிய 11 பாசுரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் பெருமாள் தெய்வம், எங்களுக்கெல்லாம் நம்ம ஆழ்வார் தான் தெய்வம். உங்களுக்கு பிரபந்தம் பிரதானம், எங்களுக்கு கண்ணினுன் சிறுத்தாம்பு தான் பிரதானம். அதனால அதை வேணா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு அவர்கிட்ட இருந்து அதை உபதேசம் வாங்கிட்டு எந்த புளிய மரத்தடியிலே நம்மாழ்வார் 32 வருஷ காலங்கள் எழுந்தருளி இருந்து திருவாய்மொழி முதலான 4 பிரபந்தங்களை பாடினாரோ அந்த இடத்துல சாப்பிடாம தூங்காம ஒரே இடத்துல ஆடாம அசையாம உட்கார்ந்து ஸ்ரீமன் நாதமுனிகள் 12,000 தடவை அந்த 11 கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரங்களையும் திரும்ப 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 தபஸ் பண்றாப்புல பண்ணினார். 12,000 முறை சொல்லி முடிக்கிறச்ச அவருக்கு யோக தசையிலே சுவாமி நம்மாழ்வார் தரிசனம் கொடுத்தார். அப்போ நம்மாழ்வாரை பிரார்த்தித்து, நான் உங்களை ஆச்சாரியனா ஏத்துக்கிறேன், நீங்க என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும்னு பிரார்த்திக்க, யோக தசையிலே நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு சமாசிரயணம் எல்லாம் பண்ணி வைத்து மந்திரோபதேசம் எல்லாம் பண்ணி ஸ்ரீபாஷ்யம் முதலான பிரம்மசூத்திர விஷயங்களை எல்லாம் கூட ஓதி வைத்து, என்ன வேணும் எதுக்காக என்ன கூட்டிங்கோ அப்படின்னு கேட்கிற போது, நீங்க திருக்குடந்தை பெருமாள் விஷயமா பாடின 10 பாசுரங்களை காதால கேட்டேன், அது கடைசியில 1020 வரது, அந்த 1000 பாசுரங்களும் எனக்கு வேணும், அதை அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு நாதமுனிகள் நம்மாழ்வாரை யோகதசையிலே பிரார்த்திக்க, நம்மாழ்வார் சொல்றார், நான் அந்த 1000 பாசுரத்தை மட்டும் பாடல,
நான் மொத்தம் 4 பிரபந்தங்கள் பாடினேன். அந்த 4 பிரபந்தங்களையும் உங்களுக்கு உபதேசம் பண்றேன். நான் ஒருத்தன் மட்டும் ஆழ்வார் இல்ல, ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் இருக்கா. அவா எல்லாருடைய பாசுரங்களையும் சேர்த்து உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லி என்ன இப்ப நாம 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோமோ அது அத்தனையும் ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்திலிருந்து யோக தசையிலே உபதேசமாக பெற்றார். பெற்று நம்மாழ்வாரிடத்துல பிரார்த்திக்கிறார். சுவாமி, ஒரு காலத்துல திருமங்கை ஆழ்வார் நம்பெருமாளுடைய நியமனத்தை வாங்கிட்டு வந்து உங்களை ஸ்ரீரங்கத்துக்கு ஏழை பண்ணிட்டு போய் இந்த உற்சவத்தை எல்லாம் நடத்தி வச்சதா கேள்விப்படுறேன். அதே உற்சவத்தை திரும்பவும் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க நம்மாழ்வார் சரின்னு சொல்ல உடனே நாதமுனிகள் அங்கிருந்து தன்னுடைய ஊருக்கு வந்து இந்த திவ்ய பிரபந்தத்தை இப்ப நாம புஸ்தகம்லாம் வேணும்னா நிறைய காப்பீஸ் பிரிண்ட் போட்டுக்கிறோம், ஜெராக்ஸ் போட்டுக்கிறோம். அப்ப அதெல்லாம் பண்ண முடியாது. எத்தனை புஸ்தகம் வேணுமோ அத்தனை பண ஓலையை சீவிண்டு வந்து நைட்டும் பகலும் உட்கார்ந்து எழுதணும். எழுதினாதான் காப்பீஸ் வரும். அந்த மாதிரி தன்னுடைய உறவினர்கள் சிஷ்யால் அத்தனை பேரையும் வச்சுண்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை நிறைய புஸ்தகமாக்கி எங்கெல்லாம் பெருமாள் சன்னதி இருக்கோ, எந்தெந்த திவ்யதேசங்கள் எல்லாம் உண்டோ அங்கெல்லாம் ஒரு புஸ்தகம் கொடுத்து இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தை எப்படி பாடினா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும்னு ராகதாளம் அமைத்து அந்த திவ்ய பிரபந்தத்தை பாடக்கூடியதான பயிற்சி எல்லாம் கொடுத்து நீங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் பாடிண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் நியமித்து அந்த ஓலைகளை எல்லாம் கொடுத்து மறைந்து போன 4000 திவ்ய பிரபந்தத்தை திரும்பவும் கொண்டாந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள். நாதமுனிகளே இல்லைன்னா 4000 கிடையாது. நாதமுனிகளுக்கு யார் 4000 கொடுத்தான்னா நம்மாழ்வார் கொடுத்தார். அந்தந்த ஆழ்வார்கள் 12 பேரும் பாடி அது திவ்ய பிரபந்தம் அப்படின்னு இருந்துட்டு வந்த காலமெல்லாம் போய் திவ்ய பிரபந்தமே இல்லாமல் மறைந்து போய் திரும்ப நாதமுனிகள் நம்மாழ்வாரை பிரார்த்தித்து நம்மாழ்வார் மூலமா நாதமுனிகளிடத்திலே வந்த திவ்ய பிரபந்தம் தான் நாம வச்சுட்டு இருக்கோம் இப்போ. ஆகையினாலே நாதமுனிகள் இல்லைன்னா 4000 கிடையாது. அந்த நாதமுனிகள் இந்த மாதிரி திவ்ய பிரபந்தத்தை பல புஸ்தகங்களா எழுதி பலருக்கு பயிற்சி கொடுத்து பல ஊர்ல கைங்கரியம் எல்லாம் பண்ணி நியமிச்சா விட்டு திரும்பவும் பழையபடி நம்மாழ்வார ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளை பண்ணி உற்சவம் பண்ணணும்னு திருமங்கை ஆழ்வார் பிரார்த்தித்தது போல நம்பெருமாளை போய் நாதமுனிகள் பிரார்த்தித்தார். நிந்து போன அத்தியன உற்சவம் திரும்பவும் நடக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியே ஆகட்டும்னு நம்பெருமாள் உத்தரவு கொடுக்க அதே மாதிரி திரும்பவும் ஸ்ரீரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் திருமுகப்பட்டைய ஓலை எடுத்துட்டு போய் ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வார் சன்னதியில விஞ்ஞாபிச்சுட்டு நம்மாழ்வார் அங்க இருந்து பல்லக்கில எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால வேத பாராயணம் சாயங்காலத்திலேருந்து ஆரம்பித்து திருவாய்மொழி திருநாள்னு 10 நாள் உற்சவம் நடக்கிறது. ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ன பண்ணார், நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் 4 வேதத்துக்கு சமானமான 4 பிரபந்தங்கள் சரி, ஆனா மத்த ஆழ்வாருடைய பிரபந்தங்களும் வேத சாமியமா வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய பிரபந்தங்கள் தானே. அப்ப நம்ம ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு மாத்திரம் உற்சவம் பண்றது போராது, மத்த ஆழ்வாருடைய பிரபந்தங்களுக்கும் உற்சவம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணார், பெருமாளை பிரார்த்தித்து பெருமாள் சரின்னு உத்தரவு கொடுத்த உடனே திருமங்கை ஆழ்வார் ஆரம்பித்தது வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாள் திருவாய்மொழி. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய 10 நாள் முதல் 5 நாள்ல 1000, 2வது 5 நாள்ல 2000 சொல்லக்கூடிய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம்னு சொல்லக்கூடிய மத்த 2000 பாசுரங்கள். அதை ஒரு 10 நாள் உற்சவமா ஸ்ரீமன் நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணினார். அதற்கு பகல் 10ன்னு பேரு. ஏன் பகல் 10ன்னு பேர் வந்ததுன்னா, அத்தியன உற்சவத்துல கார்த்தால வேலையில சம்ஸ்கிருத வேதத்தை சொல்லிட்டு இருந்தா, ராத்திரி வேலையில திருவாய்மொழி சொல்லிட்டு இருந்தா. திருவாய்மொழி சொல்றதுனால திருவாய்மொழி திருநாள்னு பேர் வந்தது. ராத்திரியில 10 நாள் உற்சவம் பண்றதுனால ராப்பத்து, ராத்திரியில 10 நாள் நடக்கக்கூடிய உற்சவம்ன்ற அர்த்தத்துல ராப்பத்துன்னு வந்தது. இப்போ பகல்ல நடக்கக்கூடிய உற்சவம். ஏன் சுவாமி அது மட்டும் ராத்திரி இது மட்டும் பகல் அப்படின்னா, அது காலங்காலமா பகல்ல வேத பாராயணம் கேட்டு இருக்கிறதுனால அதுக்கு சமானமான தமிழ் மறையை ராத்திரியில கேட்கணும்னு ராத்திரியில வச்சதுனால ராப்பத்து. ஆனா இந்த 10 நாள்ல வேத பாராயணம் கிடையாது ஒன்னும். அதனால டைரக்டா பெருமாள் கார்த்தால பிரபந்தத்தை கேட்டுவிட்டு ராத்திரி சயனிச்சுக்கிட்டோம், பெருமாள் ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால பகல்ல 10 நாள் பகல் 10ன்னு வச்சா. இப்போ பகல் 10 நாள்ல 1000, 2000ன்னு 2000 பாசுரம் ஆயிடுத்து. ராப்பத்து 10 நாள்ல திருவாய்மொழி 1000 பாசுரம் ஆயிடுத்து. மீதி இருக்கக்கூடிய 1000 பாசுரங்கள் இயற்பா அப்படின்னு சொல்றோமே, முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4 திருவந்தாதி முதலாக இருக்கக்கூடிய இயற்பான்னு சொல்லக்கூடிய அந்த சுமார் 1000 பாசுரங்கள் இருக்கின்றனவே, 4ஆம் 1000ன்னு சொல்லக்கூடியது, அந்த பாசுரத்தை நம்மாழ்வாருடைய திருவடி தொழில், அதாவது வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10வது நாள் திருவாய்மொழி சாத்துமர் ஆறுது பாருங்க, அதுக்கு மறுநாள் ஒரே நாள்ல சொல்லி முடிக்கிறதுன்னு 21 நாள் அத்தியனோற்சவமாக நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணி வைத்தார். ஆக பகல் 10 நாள்ல 2000, ராப்பத்து 10 நாள்ல திருவாய்மொழி, 21ஆம் நாள் அன்னைக்கு ஏற்பா சாத்துமறைன்னு 4000 திவ்ய பிரபந்தமும் 21 நாள்ல பெருமாள் பூரணமா காதால கேட்டு அனுபவிக்க கூடியதான உற்சவம் ஸ்ரீமன் நாதமுனிகளாலே ஏற்படுத்தப்பட்டது. இந்த
திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் காதாலே கேட்கிற போது திவ்ய பிரபந்தத்தை பாடின ஆழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதை எல்லாம் பண்ணி ஆழ்வாருக்கு முதல் மரியாதை கொடுக்க வேணும். பெருமாள் தன்னுடைய பிரபந்தத்தை காதாலே கேட்பதை பார்த்து ஆழ்வார் ரசிக்க வேணும் என்பதற்காக பெருமாளுக்கு முன்னால ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி அந்த கோஷ்டி தொடங்குறதுக்கு முன்னாடி பெருமாளுடைய பரிவட்டம் மாலையெல்லாம் ஆழ்வாருக்கு மரியாதையா பண்ணி பெருமாளுடைய சடாரி ஆழ்வாருக்கு சாதித்து ஆழ்வாருக்கு தீர்த்தம் பெருமாள் திருமேனியிலே சாற்றின சந்தனம் இதெல்லாம் பிரசாதமா கொடுத்தா விட்டு ஆழ்வார் கோஷ்டியை தொடங்கி வைக்கிறதா பாவிச்சுண்டு அங்க இருக்கக்கூடிய சுவாமிகள்லாம் கோஷ்டியை தொடங்க ஆழ்வாரே தன்னுடைய பிரபந்தத்தை சொல்லி அதை பெருமாள் கேட்டு சந்தோஷப்படக்கூடிய ரீதியிலே அந்த உற்சவம் நடக்கும். இதை நம்மாழ்வாருக்காக திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்தினார். அந்த மாதிரி நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கு மட்டுமல்ல எல்லா ஆழ்வார்களுக்கும் இப்படி மரியாதானோன்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களுடைய விக்கிரகத்தையும் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து நம்பெருமாள் முன்னாலே எழுந்தருள பண்ணி அத்தனை ஆழ்வாருக்கும் பரிவட்டம், அத்தனை ஆழ்வாருக்கும் மாலை, அத்தனை ஆழ்வாருக்கும் தீர்த்தம், அத்தனை ஆழ்வாருக்கும் சந்தனம், அத்தனை ஆழ்வாருக்கும் சீசட்டாரி, அத்தனை ஆழ்வாருக்கும் அருளப்பாடிட்டு எந்த பிரபந்தத்தை எந்த ஆழ்வார் எழுதினாரோ அந்த ஆழ்வார் அவரே அந்த பிரபந்தத்தை பெருமாள் முன்னாலே சொல்லும்படியான ஒரு ஏற்றம் ஆச்சரியமாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னா அது சுவாமி ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய ஏற்பாடை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட நாதமுனிகள் காலத்திலே இந்த அத்தியனோற்சவம் திருமங்கையாழ்வாராலே 10 நாள் நடத்தப்பட்ட உற்சவம் நாதமுனிகள் காலத்திலே இப்போ 21 நாள் நடத்தப்பட்டது. அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்திலே முழுக்க பெருமாள் விஷயமான பாசுரங்கள். பெரிய முதலியார்னு சொல்லக்கூடிய சுவாமி ஆளவந்தார் நம்மாழ்வார் விஷயமாக மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு இருக்கு பாருங்க, அத்தை கொண்டு 4000 திவ்ய பிரபந்தத்தோட சேர்த்தர். அதே மாதிரி ராமானுஜர் காலத்திலே ராமானுஜ நூற்றந்தாதியை திருவரங்கத்தமுதனார் ராமானுஜரிடத்திலே விஞ்ஞாபிக்க அதை நம்பெருமாள் கேட்டு உகந்து நம்முடைய வீதி புறப்பாட்டிலே ராமானுஜர் விஷயமான இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை அணிசந்தியுங்கள் அப்படின்னு நம்பெருமாள் நியமிக்கவே நம்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே ராமானுஜர் காலத்திலேயே ராமானுஜ நூற்றந்தாதி ஓதப்பட்டது. ராமானுஜருடைய காலத்திற்கு பிறகு எப்படி முன்னால மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயமா பாடின கண்ணினுன் சிறுத்தாம்பை ஆள வந்தார் திவ்ய பிரபந்தத்திலே சேர்த்தாரோ அந்த மாதிரி அப்ப இருந்த பெரியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் ராமானுஜர் விஷயமான ராமானுஜ நூற்றந்தாதியையும் திவ்ய பிரபந்தத்திலே கொண்டு சேர்த்தார். இப்போ பெருமாள் விஷயமான பாசுரங்கள் கண்ணினுன் சிறுத்தாம்பு ராமானுஜ நூற்றந்தாதி இந்த 24 பிரபந்தங்களும் சேர்ந்து 4000 பாசுரங்களாக 4000 திவ்ய பிரபந்தம் என்றும் ஆழ்வார் அருளி செயல்கள் என்றும் சந்தமிகு தமிழ்மறை என்றும் தமிழ் வேதம் என்றும் அர்ச்சா வேதம் என்றும் கொண்டாடப்பட்டது. இப்படியா மறைந்து போன திவ்ய பிரபந்த சம்பிரதாயத்தை ஆழ்வார்களுடைய உற்சவத்தை அத்தியனோற்சவத்தை திரும்பவும் புத்துணர்ச்சியோடு கூட இன்னும் விஸ்தாரமாக நடத்தி வைத்தவர் சுவாமி ஸ்ரீமன் நாதமுனிகள். இப்படி பல காலம் நடந்து வந்தது. அப்படி நாதமுனிகள் காலத்துக்கு அப்புறம் சுவாமி எம்பெருமானார் காலம் வந்தது. எம்பெருமானார் காலத்திலையும் நாதமுனிகள் ஏற்படுத்தி வைத்த அந்த உற்சவம் தடையில்லாம தொடர்ந்து நடந்துட்டு வந்தது, விசேஷமா நடந்துட்டு வந்தது. எம்பெருமானார் காலம் ஆரம்பித்து கூட பல வருஷங்கள் ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வார் எழுந்தருளி உற்சவத்தை முடிச்சுட்டு திரும்ப ஆழ்வார் திருநகரிக்கு போறதா இருக்கக்கூடிய சம்பிரதாயம் தொடர்ந்துட்டே வந்தது. இந்த அனத்தியன காலம்னு சொல்றோமே, கார்த்திகை ஆரம்பித்து தை ஹஸ்தம் வரைக்கும் சேவிக்கிறது இல்லைன்னு. எதனால் அந்த காலம் அப்படின்னா கார்த்திகை அன்னைக்குத்தான் திருவாய்மொழிக்கு வேத சாமியம் கொடுக்கணும், அதுக்கு உற்சவம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் திருமங்கையாழ்வார் நம்பெருமாளை பிரார்த்தித்த உடனே பெருமாள் சரின்னு நியமனம் கொடுத்துட்டார். அப்போ அன்னையில இருந்து அந்த பயணம் ஆரம்பிக்கிறது. பெருமாளுடைய நியமனத்தை எடுத்துட்டு ஆழ்வார் திருநகரிக்கு போய் அவர் அழிச்சுண்டு வந்து உற்சவம் நடத்தி திரும்ப கொண்டு போய் விடக்கூடியதான அந்த பெரும் பயணம் நெடும் பயணம் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. சோ அன்னைக்கு என்ன பண்றோம் நாமோ கார்த்திகை திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தன்னைக்கு அவர் எப்படி திருநெடுந்தாண்டகம் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை சேவிச்சு நிறுத்திட்டாரோ அந்த மாதிரி அன்னைக்கு நிறுத்திட்டு நாமளும் ஸ்ரீரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களா அவா சார்புல ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து அத்தியனோற்சவம் 22 நாள் முடிஞ்சு நம்மாழ்வார் பெருமாள் தாயாரை எல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப நடப்பயணமாவே ஆழ்வார் திருநகரிக்கு போய் அவர் அங்க அவருடைய ஆஸ்தானத்துல எழுந்துருள பண்ணிட்டு திரும்பவும் ஸ்ரீரங்கம் வந்து நம்பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நாமெல்லாம் அவாவா ஆத்துக்கு கிளம்பி போறதா கணக்கு. அதனாலதான் கார்த்திகையில இருந்து தை ஹஸ்தம் வரைக்கும் பிரபந்தம் சேவிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். கார்த்திகையில இருந்து ஆரம்பித்தா தை மாசம் அஸ்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாள்கள்லாம் இந்த பயணத்துக்கு சரியா போறது. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆழ்வார் திருநகரிலேருந்து ஸ்ரீரங்கம், திரும்ப ஆழ்வார் திருநகரிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாளிடத்துல விஞ்ஞாபிச்சுட்டு அவாவா காரியம் பார்க்கறது. இந்த சமயத்திலே எப்படியானா நம்மாழ்வார் எழுந்தருளி இந்த உற்சவம் நடக்கணும்,
நம்மாழ்வார் வந்து பிரபந்தம் சேவித்து நம்பெருமாள் கேட்கணும் அப்படின்றது பிரதானம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அவர் பாசுரம் பாடுறது கூட நிறுத்திண்டாராம். நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நாம் பாடினது வருஷமெல்லாம் பாடினேன், இனி நம்மாழ்வாரே வந்து பாடட்டும், அவர் வாயால கேளுங்கன்னு பெருமாளுக்கு சொல்றது போல கார்த்திகையில இருந்து ஆரம்பித்து திரும்ப நம்மாழ்வார் போய் வந்து இந்த தை அஸ்தம் வர வரைக்கும் திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை எல்லாம் சேவிக்காம நிறுத்தினர். அப்படி வேதத்துக்கு மாசத்துக்கு 4 நாள் அனத்தியனம்னு சொல்றோம். அப்படி பார்த்தா தோராயமா 12 மாசத்துக்கு 12 நாள் 48 நாள் அனத்தியனம் வருது வேதத்துக்கு. அது மாசம் 4 நாள் 4 நாள்னு ஸ்பிளிட் பண்ணி வர்றது. இங்க ஒரே கண்டினியூஸா 40 நாள் 50 நாள் அப்படின்னு அனத்தியன காலம் அப்படின்னு திவ்ய பிரபந்தத்திற்கு தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்கிறதுன்றது ஒரு வித்தியாசம். இப்போ வேதத்துக்கு என்னென்ன உண்டோ அனத்தியனம் உண்டோ, இதுக்கும் அனத்தியனம் உண்டு. அனத்தியனம் அப்படின்னாலும் அத்தியன உற்சவத்துல வேதம் முழுக்க சொல்றதுன்னு வச்சுக்கிற மாதிரி அனத்தியன காலத்துல அத்தியன உற்சவம்னு பண்றச்ச 4000 முழுசா சொல்றதுன்னு இங்கேயும் வச்சுட்டு இருக்கோம். சோ இதுலயும் சம்ஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் ரெண்டு சமானமாயிடுது. சம்ஸ்கிருத வேதத்துக்கு பெருமாள் ஒரு உற்சவம் பண்ணிக்கிற மாதிரி தமிழ் வேதத்துக்கு உற்சவம் பண்ணிக்கிறார், அதுவும் சமானமாயிடுது. ஆகையினாலே வேதசாமியம் திருவாய்மொழி முதலான அருளி செயல்கள் எல்லாவற்றுக்கும் தரப்பட்டது. இப்படி ராமானுஜர் காலத்துல அப்படி நடந்துட்டு வரச்ச திடீர்னு ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள பண்றதுல சில சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டு, யார் அங்க எழுந்தருள பண்றது, யார் திரும்ப எழுந்தருள பண்ணிட்டு வர்றது அப்படின்னு சில நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டு, கோஷி தகராறு எல்லாம் ஏற்பட்டு, சரி ஒரு வருஷமும் நம்மாழ்வாரை போய் ஏழை பண்ணிட்டு வர வேண்டாம், இங்கேயே நம்மாழ்வாரை பிரதிஷ்டை பண்ணிடலான்னு ராமானுஜர் தன் கையாலே ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல நம்மாழ்வாருக்கு சன்னதி ஏற்படுத்தி அங்கேயே ஒரு நம்மாழ்வாரை பிரதிஷ்டை பண்ணினார். அப்படி பண்ணாவிட்டு ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டு இருந்த ஓலை இப்ப ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல இருக்கிற நம்மாழ்வார் சன்னதிக்கு போய் அந்த சன்னதியிலே ஸ்ரீமுக பட்டயம் வாசித்து அந்த நம்மாழ்வார் வாங்கி அதை கொண்டையில சொருகிண்டு அவர் எழுந்தருளை இருந்து பகல் 10 ராப்பத்து திருவாய்மொழி திருநாள்ல ஆழ்வார் திருவடி தொழல் நம்மாழ்வார் மோட்சம் வரையிலான உற்சவங்கள் இயற்பா சாத்துமர இதெல்லாம் முடிஞ்சு அனத்தியன காலம் முடிகிறது அப்படின்னு கணக்கு. இப்படியா ராமானுஜராலே ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல நம்மாழ்வாருடையதான விக்கிரகம் எழுந்தருள பண்ணப்பட்டது. இப்படி ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் எழுந்தருள்வது நின்று போய் ஸ்ரீரங்க நம்மாழ்வாரே எழுந்தருளி இருந்து உற்சவம் நடக்கும்படியா அத்தியனோற்சவம் தொடர்ந்து நடந்துட்டு வந்தது. இப்படி பல காலம் வந்தது. சுவாமி தேசிகனுடைய காலத்திலே இந்த துருஷ்கர்களினுடைய படையெடுப்பு வந்த சமயம் பெரிய பெருமாளுக்கு கல்தரையிட்டு மறைச்சிட்டு சுவாமி நம்பெருமாளை காப்பாத்தினா போறோம்னு தோல்ல எழுந்தருள பண்ணிட்டு அப்படி பல தேசங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவா எழுந்தருள பண்ணி கொண்டு போய் கடைசியில திருமலையில திருவேங்கடமுடையான் சன்னதியில கொண்டு போய் நம்பெருமாளை வச்சுட்டு இருந்தா. அப்படி பல வருஷங்கள் வச்சுட்டு இருந்து சுவாமி தேசிகன் சத்தியா காலத்துல எழுந்தருள் இருந்து செஞ்சி ராஜாவான கோபனாரியன் மூலமா அந்த பெருமாளை ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பவும் எழுந்தருள பண்ணக்கூடிய முயற்சியிலே நம்பெருமாள் திருமலையிலிருந்து செஞ்சி அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த கோபனாரியனாலே அவனுடைய அரண்மனையிலே வைத்து சில காலம் திருவாராதனம் பண்ணப்பட்டு சுவாமி தேசிகனுடைய நியமனத்தின்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றார். பழையபடி கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் கழித்து நம்பெருமாள் ஊரெல்லாம் சுத்திட்டோ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றார். வந்தாவிட்டு திரும்பவும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை ஸ்ரீரங்க அக்ரஹாரத்தை ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலை சுவாமி தேசிகன் பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறார். அதாவது பெரிய பெருமாளுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான கல் திரையெல்லாம் எடுத்துட்டோ அந்த கல் சுவரை எல்லாம் அப்புறப்படுத்திட்டோ சம்பரோக்ஷணம் பண்ணி வச்சு பெருமாளுக்கு பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி வெளியில போயிருந்த இந்த உற்சவரை திரும்பவும் புனர் பிரதிஷ்டை பண்ணி பழையபடி நித்தியம் திருவாராதனங்கள்லாம் நடக்கும்படியா பண்ணி எல்லா உற்சவங்களும் சாஸ்திரப்படி பெரிய கோவில்ல என்ன சம்பிரதாயப்படி நடக்குமோ அதெல்லாம் நடக்கும்படியா சுவாமி தேசிகன் நியமிக்கிறார். அப்படி நியமிக்கிற சமயத்திலே இந்த அத்தியனோற்சவம் நடக்கக்கூடிய நாள் வந்தது. அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய சைவ கஷேத்திரமான திருவானக்காவல்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோஷ்டியா வந்து திரும்பவும் பழையபடி வைஷ்ணவத்தை வளர்த்துட போறா, சைவம் தளர்ந்து போயிட போறது அப்படின்னு பயந்துண்டு ஆழ்வார்கள் எல்லாம் பிராமணா கிடையாது, சில பேர் தான் பிராமணா அல்லாமல் தாழ்ந்த குளங்களிலே பிறந்தவர்களுக்கு கோவில்ல வந்து வேத பாராயணம் பண்ணி அவளை வந்து ஆகம ரீதியா விக்கிரக பிரதிஷ்டை பண்றது கூடாது, அப்படியே பண்ணினாலும் பிராமணர் அல்லாத ஆழ்வார்களுடைய விக்கிரகத்தை சேவிக்க கூடாது, கோயில்லாம் வைதிகமா நடக்கக்கூடியது, அதாவது வேத சம்பந்தத்திலே வேத வழியிலே நடக்கக்கூடியது, வேத மந்திரங்களை தான் கோவில்ல சொல்லணுமே தவிர இவா ஏதோ தமிழ் பாஷையில மட்டமான தமிழ் பாஷையில இவா எழுதின கவிதைகளை எல்லாம் கோவில்ல சொல்லக்கூடாது, சம்ஸ்கிருதம் வசந்த தேவ பாஷை அத்த சொல்லலாம் கோவில்ல, சாதாரணமான லௌகீகமான தமிழ் பாஷையிலே நீச்ச பாஷையான தமிழ்ல கோவில்ல வந்து விவகாரம் கூடாது, பேசவே கூடாது, அவளுடைய பாசுரங்களை எல்லாம் வேதத்துக்கு சமானமா கொண்டாடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு உற்சவம் பண்றதும் சாஸ்திரப்படி சரியாகாது, அதனால இதையெல்லாம் நிறுத்துங்கன்னு வாதம் பண்ணிட்டு வந்தா.
அப்ப இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் ரொம்ப வயசானபடினால அப்ப இருக்கிறதுலயே மகா ஞானாதிகரா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனிடத்திலே வந்து நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு பிரார்த்திக்க சுவாமி தேசிகன் என்ன பண்ணினார், ஆழ்வார்கள் ஒருத்தர் ஒரு வர்ணத்திலே பிறந்திருந்தாலும் அவள்லாம் நித்தியசூரிகளுடைய அவதார விசேஷங்கள். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் இதுக்கு முன்னால மத்ய கூர்ம வராக வாமனன்னு 10 அவதாரம் பண்ணினது போல அந்த பெருமாளே 10 ஆழ்வார்களாக இப்ப திரும்பவும் அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால கண்ணன் யாதவன், அவனுக்கு வந்து விக்கிரக பிரதிஷ்டை கூடாது. ராமன் சத்திரியன், அவனுக்கு விக்கிரக பிரதிஷ்டை கூடாது. மத்ஸ்யாவதார மூர்த்தி கேவலம் ஜலத்துல வாழக்கூடிய மீன் சொல்லக்கூடிய ஜந்து, அதுக்கு விக்கிரக பிரதிஷ்டை கூடாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாவமோ, அதே மாதிரிதான் ஆழ்வார்கள் வர்ணத்தை இட்டு அவர்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை கூடாது, அவளை சேவிக்க கூடாதுன்னு சொல்றதும் முட்டாள்தனம், மகா பாபம். ஆகமப்படியும் சரி வேத ரீதியிலும் சரி ஆழ்வார்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடியது பெருமாளுக்கு எப்படி விக்கிரக பிரதிஷ்டை தகுமோ அந்த மாதிரி தகும். தமிழ் மொழியிலே இருக்குன்றதுக்காக பிரபந்தத்தை சேவிக்க கூடாதுன்னு கிடையாது. தேவ பாஷையான சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் அல்பமான விஷயங்கள் இருந்தால் அதை சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல ஒருத்தன் ஒரு ஸ்லோகம் எழுதுறான், அந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறான், இன்னொருத்தனுடைய சொத்து எனக்கு வந்து சேரணும், பெருமாளே நீ எதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அவன் வசந்த சம்ஸ்கிருதத்துல வசந்த ஸ்தோத்திரமாட்டம் நல்லா கிராமர் படி அதை எழுதினாலும் கூட அங்க கேட்கப்பட்ட பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடியது நீச்சமானபடினாலே சம்ஸ்கிருதம் தேவ பாஷையா இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடாது. தமிழ் தேவபாஷையா இல்லாது போனாலும் பெருமாளே பரம்பொருள்னு சொல்லக்கூடிய வேத தத்துவத்தை வெளியிடுகிறபடியினாலே தமிழ் பாசுரங்கள் சன்னதியிலே சொல்வதற்கு தகும். ஆகையினாலே எந்த ரீதியில பெருமாளை நாம சேவிக்கிறோம், எந்த ரீதியில ஒரு பாசுரமோ ஸ்லோகமோ பெருமாளை அணுகிறதுன்றதுதான் முக்கியமே தவிர பாஷை முக்கியம் கிடையாது. அப்படியே தமிழ் ஒரு வேளை நீங்க சொல்ற மாதிரி தேவபாஷை இல்லைன்னாலும் பகவானுடைய மறு அவதாரங்களான ஆழ்வார்கள் வாயில எப்ப வந்ததோ அப்பவே அது தேவபாஷையா போயிடுத்து. ஆகையினாலே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் கோவில்ல சொல்றதுக்கு தகும், அது தமிழ் வேதம் அப்படின்னு சுவாமி வேதத்திலிருந்து புராண இதிகாசங்கள்ல இருந்து தர்மசாஸ்திரங்கள்ல இருந்து எல்லாம் வாக்கியங்களை வசனங்களை மேற்கோளாக காட்டி ஆழ்வார் அருளி செயல்கள் இருக்கக்கூடிய வேத தத்துவங்களை எல்லாம் விளக்கி ஆழ்வார்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை தகும், ஆழ்வார்களை எல்லோரும் சேவிக்கலாம், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள்ல கோவில்ல வேதத்துக்கு சமானமா ஓதலாம். பெருமாள் எப்படி வேதம் கேட்கறதுக்காக அத்தியனோத்சவம் பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி ஆழ்வாருடைய பிரபந்தம் கேட்கணுன்றதுக்காக அத்தியனோத்சவம் பண்ணிக்கிறதுன்னு திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்தி வைத்தார், ஸ்ரீமன்னாதமுனிகள் ஏற்படுத்தி வைத்தார், எம்பெருமானார் தொடர்ந்தார். ஆகையினாலே அவளுக்கு தெரியாதது நமக்கு தெரியறது கிடையாது. அதனால நீங்க வாதம் பண்ணாம அவா போய் காரியத்தை பாருங்கன்னு சொல்லி அவளெல்லாம் வாதத்துல தோக்கடிச்சு அனுப்பிட்டார் சுவாமி. அனுப்பிட்டு பழையபடி நல்ல விசேஷமான முறையிலே வழக்கம் போல ஸ்ரீரங்கத்திலே அத்தியனோத்சவத்தை நடத்தி வைத்த பெருமை சுவாமி தேசிகனை சேரும். இதோட பெரிய காரியம் ஒண்ணு பண்ணார் சுவாமி. நம்மளவா விசேஷமா பெருமாள் இடத்துல பிரார்த்தித்து எத்தனையோ முயற்சி பண்ணி அத்தியனோத்சவம் திருவாய்மொழி திருநாள் அது இதுன்னு விசேஷமா நடத்துறா. அவ இருக்கிற வரைக்கும் உற்சவம் நடந்துட்டு வருது. அவ போனா விட்டு கொஞ்ச நாள்ல எதிரிகள் யாரான வந்து இந்த உற்சவத்தை வந்து களைச்சுடுறான், நின்னு போறது, இது பல முறை நடக்கிறது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒன்னு சொல்றேன், யார் உங்களிடத்துல வந்து நீங்க பண்றது தப்புன்னு சண்டை போடுறாளோ அவ கோவில்ல நடக்கிற பூஜை அங்க நடக்கிற புனஸ்காரங்கள் உற்சவங்கள் அதெல்லாம் விடுறதில்லை யாரும். அவ கோவில்ல என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து மல்லுக்கு நிக்கிறா. நீங்க என்ன பண்றீங்க, அவ சண்டை போட்டு அவ பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பயந்து போய் பண்ணாம விட்டுறீங்க. அது கூடாது. யார் எதிரிகள் வந்து வாதம் பண்ணாலும் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து அவர்களை ஜெயிக்க வேண்டுமே ஒழிய இங்க நடக்கக்கூடிய உற்சவமோ திருவாராதனமோ பூஜையோ புனஸ்காரமோ ஒன்னும் நிக்க கூடாது. இதை நன்னா காதுல வாங்கிக்கோங்க, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை எதிரி வந்து நம்ம இடத்திலே வாதம் பண்ணாலும் சாஸ்திரத்தை கொண்டு வேதத்தை கொண்டு ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை கொண்டு அவளை நாம வந்து டெக்னிக்கலா ஜெயித்து அவளை தோற்கடிக்க முடியும். அதை மனதிலே வைத்துக்கொண்டு பெருமாளுக்கு நடந்துருக்கிற உற்சவங்களையும் திருவாராதனங்களையும் ஒரு நாளும் நிறுத்தாதீங்கோ. பெருமாள் ஒரு நாளும் பட்னி இருக்கக்கூடாது, திருவாராதனம் இல்லாம இருக்கக்கூடாது, எந்த உற்சவமும் எதுக்காகவும் நிக்க கூடாது. இதை வந்து தொடர்ந்து நடக்கும்படியா நான் ஒரு சாசனம் ஏற்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி ராஜாவை கொண்டு சுவாமி நிரந்தரமான ஒரு சாசனம் ஏற்படுத்தி வைத்தார். அப்படின்னா ஒரு லா ஏற்படுத்தினார் சுவாமி. ஒரு சட்டம் போட்டு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டா எப்படி அந்த விஷயத்தை பண்ணியே ஆணும்னு சொல்றோமோ அந்த மாதிரி பெரிய கோயில்ல சுவாமி தேசிகன் எந்த திருவாராதனமும் நிக்க கூடாது, எக்காரணத்து கொண்டும் எப்பவும் எந்த உற்சவமும் தடைபடக்கூடாதுன்னு ஒரு சாசனம் ஏற்படுத்தி வைத்தார். அதை சுவாமி சொன்னாச்சா அப்ப இருக்கிற ராஜாவை கொண்டு அதை ஜீவோ பாஸ் பண்றாப்பல அரசு கட்டளையாவும் பண்ணணும். அதனால அப்ப இருந்த சோழ நாட்டு ராஜாவை கொண்டு அதை அரசியல் சாசனமாகவே சுவாமி பண்ணி வைத்தார். பண்ணி வச்சுட்டு இந்த விஷயம் காலத்துக்கும் யாருக்கும் மறக்க கூடாது என்பதற்காக ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாள் திருவடிவாரம் பக்கம் இருக்கக்கூடிய கோவில் மதில் சுபத்திலே
இதை ஒரு கல்வெட்டாகவும் சுவாமி தேசிகன் நிர்மாணம் பண்ணி வைத்திருக்கிறார். 2 ஸ்லோகங்களினாலே நின்று போன அத்தியனோத்சவத்தை சுவாமி தேசிகன் திரும்பவும் நடத்தி வைத்தார்னு சொல்லக்கூடிய செய்தியும், இனிமேல் எக்காரணத்து கொண்டும் பெரிய பெருமாளுக்கு பெரிய கோவில்ல திருவாராதனங்களோ உற்சவங்களோ தடைபடக்கூடாது, குறைவர நடந்து வர வேண்டும் அப்படின்னு சுவாமி ஏற்படுத்தின சாசனம், ராஜாவினுடைய உத்தரவோடு கூட ஏற்படுத்தி வைத்த சாசனம் இன்னைக்கும் கல்வெட்டா நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறது. அதையும் பார்த்துக்கலாம். இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளுடைய அவதாரங்கள், அவளுடைய பிரபந்தங்கள் எல்லாம் சாட்சாத் வேதத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கக்கூடிய உத்தமமான விஷயங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் வாதம் பண்ணார் பாருங்க. அந்த வாதத்திலே பெரிய பெருமாள் அப்படியே மனசை பறி கொடுத்துட்டார். ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களுக்கு இத்தனை மகிமை உண்டோன்னு உம்மவாயால கேட்டேனே, எனக்கு சந்தோஷம். ஆகையினாலே உமக்கு ஒரு சிறப்பு, ஒரு கௌரவமான அந்தஸ்தை நான் தரணும்னு நினைக்கிறேன்னு பெரிய பெருமாள் திருவுள்ளம் பண்ணார். சுவாமி தேசிகன் காலத்துக்கு முன்னால வரைக்கும் எப்படி திவ்ய பிரபந்த கோஷ்டி அருளி செயல் ஆரம்பிக்கும்னா, சாதித்தருள அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமன மத்தியமாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எந்த சுவாமி தேசிகன் ஆழ்வார்களுடைய பெருமையையும் அருளி செயலுடைய பெருமையையும் ஸ்தாபித்து பெரிய பெருமாளுடைய திருவுள்ளம் குளிரும்படியா பண்ணி திரும்பவும் அத்தியனோத்சவத்தை நடத்தி வச்சாரோ, திரும்பவும் ஆழ்வார்களையும் பெருமாளையும் சேர்த்து வச்சாரோ, அந்த சுவாமி தேசிகனுடைய தனியன சொல்லித்தான் அருளி செயல் கோஷ்டி தொடங்க வேண்டும் அப்படின்னு பெரிய பெருமாள் அங்கே ஒரு நியமனம் அர்ச்சக முகேன பிறப்பித்து, சுவாமி தேசிகன் விஷயமா ஏற்கனவே பிரம்மதந்திர சதந்திர சுவாமி பண்ணி இருந்த ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம்னு சொல்லக்கூடிய தனியனை சொல்லி சுவாமி தேசிகனை சேவித்து, அதன் பிறகு லட்சுமிநாத சமாரம்பாம்ல இருந்து ஆரம்பித்து ஆழ்வார்களுடைய தனியன்களை எல்லாம் சொல்லிதான் திவ்ய பிரபந்த கோஷ்டி தொடங்க வேண்டும். அதே போல திவ்ய பிரபந்த கோஷ்டி முடியறச்சையும் சுவாமி தேசிகன் விஷயமான வாழி திருநாமத்தை சொல்லித்தான் முடிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி நம்பெருமாள் அர்ச்சக முகேன ஒரு சாசனம் ஏற்படுத்தி வைத்தார். அன்னையிலிருந்து நம்முடைய உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜ தயாபாத்திரம்னு சுவாமி தேசிகனுடைய தனியனை சொல்லி அருளி செயல் கோஷ்டி தொடங்குறதும், தூப்புள் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்லி அருளி செயல் கோஷ்டி முடியறதும் தொன்று தொட்டு வழக்கமாக இருந்து வருகிறது. இதை சுவாமி தேசிகனே தன்னுடைய சதுஸ்லோகி பாஷ்யம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்துல சாதிக்கிறார். பகவத் வந்தனம் சுவாத்தியாயம் குருவந்தன பூர்வகம் க்ஷீரம் சர்க்கரையாயுக்தம் சததேகி விசேஷத்தா. அதாவது பாலை நன்னா சுண்ட காய்ச்சி சாட்டா இனிப்பா இருக்கும், அதே சர்க்கரையை தனியா சாட்டாலும் இனிப்பா இருக்கும். நன்னா சுண்ட காய்ச்சின பால்ல சர்க்கரை போட்டு சாட்டா இன்னும் போகியமா இருக்கணும். அந்த மாதிரி பெருமாளை அனுபவிக்கிறச்சும் சரி, பெருமாள் விஷயமான பிரபந்தமோ வேதமோ சொல்றச்சையும் சரி, குரு பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஆழ்வாராச்சாரியர்களை எல்லாம் சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். பெருமாள் சேவிச்சு முடிச்சா விட்டு திரும்ப ஆழ்வாராச்சாரியர்களை எல்லாம் சேவிக்கணும். அப்படி சேவிக்கிறச்ச பாலும் சர்க்கரையும் சேர்ந்து சாப்பிடுறது போல இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே மெய்ப்படுத்தும்படியா பெரிய பெருமாள் தேசிகனுடைய தனியனை சொல்லி திவ்ய பிரபந்தம் ஆரம்பித்து, அந்த திவ்ய பிரபந்தங்கள் பெரிய பெருமாள் காதல விழும்படியா தேசிகன் பண்ணினார் அப்படின்றபடினாலே அவருடைய வாழி திருநாமம் சொல்லி தேசிகன் வாழ்க, தேசிகன் இன்னொரு நூற்றாண்டினும். ஏன் தேசிகன் இன்னொரு நூற்றாண்டினும்னு தினம் சொல்லிட்டு இருக்கோம்னா, அவர் இருந்த ஒரு நூற்றாண்டுக்கே எத்தனையோ தடையை ஒழிச்சார் சம்பிரதாயத்துல. எங்கேயோ போன பெரிய பெருமாளை கூட்டன்னு வந்து பிரதிஷ்டை பண்ணார், நின்று போன அத்தியனோத்சவத்தை நடத்தி வச்சார். காஞ்சிபுரத்துல தேவ பெருமாள் கோஷ்டியில பிரபந்தம் சேவிக்க கூடாதுன்னு அத்வைதிகள் வாதம் பண்ண போது திருச்சின்னமாலை அருளி செய்து அதை நடத்தி வச்சார். இப்படி எத்தனையோ காரியங்கள் சுவாமி பண்ணார். ஒரு நூற்றாண்டுக்கே இத்தனை சாதனைகள் பண்ணினாரு. இன்னும் ஒரு நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டுன்னு தினம் சொல்லிட்டு இருக்கிறச்ச சுவாமி அர்ச்சாவதாரமாக இருந்து நம்முடைய சம்பிரதாயம் ஒரு நாளும் அழியாதபடிக்கு பார்த்துக் கொள்வார் அப்படின்றதுனாலதான் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு தினம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சுவாமி தேசிகனாலே தான் நின்று போன அத்தியனோத்சவம் திரும்பவும் நடந்தது. அது போராதுன்னு திருவாய்மொழிக்கு நிகம பரிமளம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வியாக்கியானத்தை அருளி செய்தார். நாம தொலைச்சிட்டோம். திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லோரும் சுலபமா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவலி, திரமிடோபனிஷத் தாத்பரிய ஸ்தோத்திரம் அப்படின்றதாக 2 கிரந்தங்களை அருளி செய்தார். அதை வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆழ்வார்களுடைய பெருமை, ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தினுடைய சுருக்கம் இதெல்லாம் தெரியும்படியா பிரபந்தசாரம் அருளி செய்தார். அமலநாதிபிரானுடைய வியாக்கியானமா முனிவாகன போகன் அருளி செய்தார். கண்ணினுன் சிறுத்தாம்பினுடைய வியாக்கியானமா மதுர கவி ஹிருதயம் பண்ணினார். அதை தொலைச்சிட்டோம். இப்படி அருளி செயலுடைய வியாக்கியானமா சுவாமி பல விஷயங்களை எடுத்து சொல்லி தன்னுடைய ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம், சச்சரித்திர ரக்ஷா முதலான பல கிரந்தங்கள்ல ஆழ்வாருடைய பிரபந்தங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி சந்தமிகு தமிழ்மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குரு அப்படின்னு சுவாமி யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய குலத்திலே பிறந்திருந்தாலும் அது எனக்கு பெருமை இல்லை. அதை விட எனக்கு எது பெருமைன்னா, ஆழ்வார்கள் அருளி செய்த தமிழ்மறை இருக்கிறதே அதை அருளி செய்து அந்த தமிழ்மறையை சேவித்து அதனாலே நான் பெருமை பெறுகிறேன்னு சொல்வதிலே தான் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு மாறுதட்டுகிறார். அப்படின்னா
அத்தனை ஒரு ஏற்றம் ஆழ்வார்களுடைய அருள் செயல்களுக்கு உண்டு. அததான் சுவாமி சொல்றார். இந்த லோகத்திலே வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியன் யாருன்னா நம்பெருமாள் பெரிய பெருமாள் ரங்கநாதன் தான். அந்த பெரிய பெருமாளே வேதாந்தாச்சாரியன் யாருக்கு பட்டம் கொடுத்தாருன்னா எனக்கு பட்டம் கொடுத்தார். வேண் பெரிய விருதிரநீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்ப நின்றோம். இருந்தாலும் இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு வேதத்திலே புரியாத விஷயங்கள் எல்லாம் கூட ஆழ்வார்களுடைய அருள் செயல்கள்ல தான் புரியுறது அப்படின்னு ஆழ்வார்களினுடைய அருள் செயல்களுடைய பெருமையை எல்லாம் வெளியிட்டு தன்னை சந்தமிகு தமிழ் மறையோன்னு சொல்லிக் கொள்வதிலேயே சுவாமி தேசிகன் பெருமைப்பட்டார் அப்படின்னா அது ஒரு அற்புதமான விஷயம். இப்படி சுவாமி தேசிகன் காலத்துல தொடர்ந்து அத்தியனோற்சவம் நடந்துட்டு வந்தது. அதுக்கப்புறமா நடந்துட்டு வருது. சுவாமி தேசிகன் பரமபதிச்சா விட்டு சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தை சுவாமி தேசிகனுடைய குமாரரான நயினாராச்சாரியர் சுவாமி பல இடங்கள்ல பரப்பிண்டு வரார். அந்த மாதிரி பரப்பிண்டு வர சமயத்துல சுவாமி தேசிகன் ஆழ்வார்கள் 4 வேதத்தினுடைய சாரமா 4000 பிரபந்தங்களை கொடுத்தா. சுவாமி தேசிகன் அந்த 4000 பிரபந்தங்களினுடைய சாரமா ஒரு 405 பாசுரங்கள்னு சொல்லக்கூடிய தேசிக பிரபந்தத்தை கொடுத்தார் நமக்கு. அந்த தேசிக பிரபந்தத்தையும் பெருமாள் கோவில்ல காதால கேட்கணும். அந்த தேசிக பிரபந்தத்துக்குன்னு ஒரு உற்சவம் நடக்கணும். அந்த தேசிக பிரபந்தத்தை நாம் எல்லாம் அனுபவிக்கணும்னு நயினாராச்சாரியர் என்ன பண்ணினார், தஞ்சாவூர்ல பஞ்சமாமணி கோயில் திவ்யதேசத்திலே விண்ணாற்றங்கரையிலே நீலமேக பெருமாள் சன்னதியிலே சுவாமி தேசிகனுக்கு ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி திவ்ய பிரபந்தம் சேவிக்க கூடாததான அனத்தியன காலத்திலே சுவாமி தேசிகனாலே திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரமாக அருளி செய்யப்பட்ட தேசிக பிரபந்தத்தை சேவிக்க வேணும் என்கிற நியமத்தை சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் நயினாராச்சாரியர் அன்னைக்கு தொடங்கினார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேசிக சம்பிரதாயத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் எல்லாம் அருளி செயல் சேவிக்க கூடாத அனத்தியன காலத்திலே சுவாமி தேசிகனுடையதான தேசிக பிரபந்தத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்டதான உத்தமமான தேசிக பிரபந்தம் சேவிக்கக்கூடிய நாள் இன்று ஆரம்பமானது. நேற்றோடு திவ்ய பிரபந்த சேவை பூர்த்தி. இன்றிலிருந்து தேசிக பிரபந்தம் மட்டுமே சேவிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான நியதி. தேசிக சம்பிரதாயத்துப்படி நடக்கக்கூடிய கோவில்கள்ல 10 நாள் பகல் 10, 10 நாள் ராப்பத்து, ராப்பத்து கடைசி நாள் அன்னைக்கு நம்மாழ்வார் திருவடி தொழல்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் மோட்சம், மறுநாள் ஏற்பா சாத்துமறை, 22வது நாள் அன்னைக்கு தேசிக பிரபந்த சாத்துமறைன்றபடியா ஒரே நாள்ல தேசிக பிரபந்தம் முழுக்க சேவித்து முடிக்கக்கூடியதான ஒரே நாள்ல தேசிக பிரபந்தம் முழுக்க பெருமாள் திருச்செவி சாத்தும்படியான உற்சவம் நடக்கிறது. இப்படியா ஒரு தேசிக சம்பிரதாயத்து சன்னதியிலேயும் 22 நாட்கள் ஆழ்வாருடைய அருளி செயலும் சுவாமி தேசிகனுடைய அருளி செயலும் ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லும்படியா 22 நாள் தமிழ் வேதத்துக்குன்னு சந்தமிகு தமிழ்மறைக்குன்னு தேசிக பிரபந்தத்துக்குன்னு பெருமாள் ஒரு உற்சவம் கண்டுகொள்கிறார். அப்படின்னா சுவாமி தேசிகன் ஆழ்வார்களுடைய பெருமையையும் அவர்களுடைய அருளி செயல்களுடைய பெருமையையும் லோகத்திலே தெரியப்படுத்தியது மட்டுமல்லாமல் நின்று போன உற்சவத்தை நடத்தி வைத்தது மட்டுமல்லாமல் அந்த பிரபந்தங்களுக்கு ஒரு பெருமை சேர்ப்பது போல அதனுடைய சாரமாக இவர் ஒரு பிரபந்தம் பண்ணினார் அப்படின்றதுதான் விசேஷம். இப்படியாக திருமங்கை ஆழ்வாராலே தொடங்கி வைக்கப்பட்ட அனத்தியன காலம், திருமங்கை ஆழ்வாராலே தொடங்கி வைக்கப்பட்ட திரு அத்தியன உற்சவம், அப்படி ஸ்ரீமன்னாதமுனிகள் ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் நயினாராச்சாரியார்னு காலக்கிரமேன அப்படியே வளர்ந்துட்டே வந்து விசேஷமா ஆகிண்டே வந்து சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம் மற்றும் சுவாமி தேசிகனுடைய ஸ்திரமான சாசனம் கல்வெட்டு அவருடைய அனுகிரகத்தினாலே அவர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் கூட தடங்கள் இல்லாமல் நிக்காம தொடர்ந்து நடந்துட்டு வர்றதுன்னா எப்படியானா காஞ்சிபுரத்திலே மெய்யுரத மான்மியம் பாடுறச்ச தொண்டைமண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு மங்களாசாசனம் பண்ணினதுனாலே இன்னைக்கும் காஞ்சிபுரத்திலே 2 வேதம் சேவிக்க கூடியவர்களும் சமிருத்தியா இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்காளோ அந்த மாதிரி இவராலே ஏற்படுத்தி வைக்கப்பட்ட ஸ்திர சாசனமானது ஆச்சந்திர நட்சத்திரார்கம் இந்த உலகம் அழியும் முறையுமாக திவ்ய பிரபந்தம் இருந்து கொண்டே இருக்கும். அத்தியன உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அனத்தியன காலத்திலே அவருடையதான தேசிக பிரபந்தம் போதப்பட்டு கொண்டே இருக்கும். திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் உட்கார்ந்து ஒரு 20 நாள் உற்சவம் பண்ணிட்டு கேட்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றம் வேற எதுக்கும் கிடையாது. எங்கேயானோ விஷ்ணு சகஸ்ரநாம உற்சவம், பகவத்கீதா உற்சவம், ஸ்ரீமத் ராமாயண உற்சவம்னு கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. வேதத்துக்கு அத்தியன உற்சவம், அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கு அத்தியனோற்சவம். ஒரு கிரந்தத்தை பெருமாள் திருச்செவி சாத்திரத்துக்குன்னே ஒரு உற்சவம் பண்ணிக்கிறார். அதுக்கு ஜனங்கள் லட்சக்கணக்கில் கூடுறா. எல்லா ஊர்லயும் ஒரே சமயத்துல நடக்கிறது, எல்லா ஊர்லயும் நம்மாழ்வார் திருவடி தொழல் நடக்கிறது அப்படின்னா அது இந்த அத்தியனோற்சவத்திலே மட்டும்தான். அப்பேற்பட்டதான வசந்த அனத்தியன காலத்திலே ஆழ்வார்களினுடைய அருளி செயலினுடைய சாரமாக இருக்கக்கூடிய பரம பவித்திரமான சகல வேத சாரமான சகல உபனிஷத் அர்த்த சங்கிரகமான 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய பழத்தை அப்படியே சாரி பிழிந்தது போல இருக்கக்கூடிய தேசிக பிரபந்தத்தினுடைய ரசத்தை நாம் எல்லாம் இந்த 40 நாள்கள்ல
பருகி அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதிலே இனிமேல் ஆழங்கால் படுவோம். ஒரு 40 நாளுக்கு 12 ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை மறந்துட்டு 13வது ஆழ்வாரான சுவாமி தேசிகனுடைய அருளி செயல்களில் இடிவோம். ஏன் மறந்துட்டோன்னு சொல்றேன்னா, திருமங்கை ஆழ்வார் சொல்றார், நம்பெருமாள் நம்ம ஆழ்வாரை அழைச்சிட்டு வந்து உற்சவம் பண்றதுக்கு நியமனம் கொடுத்துட்டார். அதனால ஆழ்வார் வந்து அவர் வாயால பிரபந்தம் பாடி உற்சவம் முடிகிற வரைக்கும் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஆழ்வார்களுடைய அருள் செயல்கள்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை நெஞ்சினால் நினையாமலும் வாயினால் மொழியாமலும் இருக்க கடவுது. ஆழ்வார் வந்து பிரபந்தம் சேவிக்கட்டும், பெருமாள் கேட்கட்டும். அப்போ ஆழ்வார் பிரபந்தம் சொல்லி பெருமாள் கேட்கறத பார்த்து நம்ம எல்லாம் ரசிக்கலாம். அது தவிர்த்து ஆளாளுக்கு பிரபந்தம் சேவிக்கிறேன்னு நம்ம ஆரம்பிக்க வேண்டாம். சுவாமி கோஷ்டியில எல்லாரும் சேவிக்கிறாளேன்னா அவெல்லாம் ஆழ்வாருடைய ஸ்தானத்தில இருந்து ஆழ்வார் சார்புல சேவிக்கிறா, அதனால அவ சேவிக்கலாம். நாம காதால கேட்க மட்டும்தான் வேணும், மனசாலே நினைக்க கூடாது. அதுவும் அத்தியனோத்சவம் நடக்கக்கூடிய கோவில்ல மட்டும்தான் சேவிக்கணும், ஆத்துல சேவிக்கிறதுக்கு இல்ல. ஆகையினாலே அருளி செயலை ஆழ்வாருக்காக அர்ப்பணித்து விட்டு தேசிக பிரபந்தத்திலே ஆழங்கால் படக்கூடிய காலம் வந்துவிட்டது. இதுக்கிடையில வரக்கூடிய தனுர்மாசத்திலே மட்டும் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய 2 மட்டும் அந்த மாசத்துக்குன்னே ஏற்பட்ட பெருமை படைத்ததானபடியினாலே தனுர்மாசத்திலே கார்த்தால வேலையிலே திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை 2 மட்டும் சேவிக்கிறதுக்கான நியமம், அந்த எக்ஸ்கியூஸ் உண்டு. மற்றபடி தை அஸ்தத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நமக்கு தேசிக பிரபந்தம் தான். அத்தியன உற்சவ சமயத்திலே கோவில்ல மட்டும் அருளி செயல் அப்ப நாம கேட்டு அனுபவிக்க வேண்டியது. இதோட கூரத்தாழ்வானுடைய திருநட்சத்திரமான தை அஸ்தத்தன்னைக்கு திருப்பல்லாண்டு தொடங்கும். இது பொதுவான விதி. ஆனா பல விதேசங்கள்ல திருப்பல்லாண்டு தொடங்கக்கூடியது பல காரணங்களுக்காக பல நாள்ல இருக்கு. உதாரணமா திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறச்ச தை பிரம்மோற்சவம் சித்திர பிரம்மோற்சவம் 2 நடக்கும். 2 பிரம்மோற்சவத்துக்கும் பெருமாள் 4000 ஒரு முறை கேட்பார். ஆகையினால திருவள்ளூர்ல ஏற்பா சாத்துமரை 22ஆம் நாள் ஆயிடுத்துன்னா மறுநாளே திருப்பல்லாண்டு தொடக்கம்னு ஆரம்பிச்சிருவா. அப்பதான் அவ பிரம்மோற்சவம் நடத்துறதுக்கு சரியா இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்லையும் 22ஆம் நாள் அன்னைக்கு ஏற்பா சாத்துமரை ஆயிடுத்துன்னா மறுநாள் முதலாழ்வார்கள் சன்னதியில திருப்பல்லாண்டு தொடங்கிடும். அந்த மாதிரி திருப்பல்லாண்டு தொடங்கக்கூடியது திவதேசத்திற்கு திவதேசம் வேறுபடுகிறது. இருந்தாலும் அவ ஆத்துல சேவிக்கக்கூடிய நாமெல்லாம் கூரத்தாழ்வானுடைய திருநட்சத்திரமான தை அஸ்தத்தில இருந்துதான் திருப்பல்லாண்டு தொடக்கம் என்பதை விஞ்ஞாபித்துக் கொண்டு இத்தனை தூரம் அனத்தியன காலம் அத்தியன உற்சவம் என்கிற விஷயத்தை எல்லாம் பொறுமையாக செவிமடுத்த பாகவதோத்தமர்களுக்கு பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதெல்லாம் லேசான ஒரு அறிமுகம்தான். தனுர்மாசம் ஆழ்வாரில் ஆழ்வோம்னு சொல்லக்கூடிய தொடர்ல இதை பத்தி இன்னும் ஆழங்கால் பட்டு அனுபவிக்கலாம் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன்.